மூலாதாரங்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கிறது அந்த உயிர் ஸ்தானம். ஒரு உயிர் வந்து 6 பகுதிகளில் அதனுடைய உயிர் தன்மைகள் வந்து இருக்கிறது. ஆறாதாரங்கள் சக்கரா வந்து சுவாதிஷ்டானம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, அக்னி. ஆறும் சூட்சம உடம்புல இயங்குகின்ற இயக்கங்கள். இந்த சக்கராங்க தான் எல்லாமே பவர் இருக்கிறது. ஸோ அந்த பவர்னால நம்ம உறுப்பில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸில் வந்து இப்போ மூளை, தைராய்ட் கிளான்ஸ், இருதயம், லங்ஸு, இங்கே வந்து கல்லீரல், மண்ணீரல், வயிறு, அப்புறம் கீழே ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வேலை செய்யும். பவர் சக்கராவோட பவர் குறைஞ்சினாக்க அந்த உறுப்புகள் செயல்திறன் குறைஞ்சிடும். இது லோவர் சக்கரான்னு சொல்லுது. வாசி வந்து அப்ப சக்கரம். மூலாதாரத்துல இருந்து போகலன்னா அந்த கிரவுன் சக்கரம் இயக்க முடியாது. மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம். மண்ணு வந்து பிரம்மா, தண்ணி வந்து விஷ்ணு, நெருப்பு வந்து ருத்ரன், காற்று வந்து மகேஸ்வரன், ஆகாயம் வந்து சதாசிவன். நங் கீழே வந்து நங், மேலே வந்து மங், அடுத்து வந்து சிங், அடுத்து வாங், யங். நமச்சிவாயம். மூலாதார நா, மா, சி, வா, யா. ஸ்தூல பஞ்சாட்சரம் சொல்லுது. சூட்சுமன் சொல்லி அது நெருப்புக்கு வேணும். மூலாதாரத்துக்கு கணல்களுக்கு இது இந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூலம். இதிலே சூட்சம பஞ்சபூதங்கள் சொல்லுது. அதெல்லாம் வெளிக்கூறாக அது நம்ம பார்க்கக்கூடிய சூட்சம் கணக்கு தெரியாது. இதே மாதிரி அந்த மனதிலையும் வந்து மண், தண்ணி, காற்று, ஆகாயம் அப்படின்னு அதுலேயும் சூட்சமாக பண்ணி விடமா இருக்கும். மனதிலையும் ஸ்தூலம், சூட்சம். சக்கரா சுத்திக்கிட்டு இருக்கு. எப்போது நீங்கள் வேலை இருக்கீங்களா? சுத்துறது தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்று சுத்துறதுலாம் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஆனால் இது சுத்துறது பெண்ணுக்கு இதெல்லாம் சுத்துறதுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணால் தெரியும். கான்சன்ட்ரேட் பண்ணால் சம்டைம்ஸ் ஸ்பீடிங் தெரியும். எல்லா நேரமும் சுற்றிட்டு இருக்கு. சம்டைம் ஆக்டிவேட் பண்ணாக்க அப்படியே தலை சுற்றுற மாதிரிலாம், உடம்பே சுற்றுற மாதிரி சக்கராவை. பட் என்ன சரி, இதெல்லாம் ஸ்தூலம் தானே. இதனால ஒன்று ஸ்பிரிச்சுவலிட்டிலாம் ஒன்று டெவலப் பண்ண முடியும். அதுதான் சித்தர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் நம்பாமல் மூலக்கணலை வந்து எழுப்பினாங்க. மூலச்சக்கரா, இந்த சக்கராலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இதை நம்பிக்கிட்டு இருந்தோமா செத்து தான் போகும். அதனால் மூலக்கணல் அதுவே ஒரு சக்கரான்னு சொல்லுவாங்க. அதுதான் அது வந்து அப்போ மேல்நிலை சக்கரான்னு சொல்லுவாங்க. அப்ப சக்கரை. இப்போ வள்ளலார் எப்படி கீழ்நிலை சுக்கிலம், மேல்நிலை சுக்கிலம்னு சொல்கிறாங்க, அது மாதிரி சக்கராவிலையும் வந்து அப்பர் லெவல், லோவர் லெவல். சித்தர்கள் கையாண்டதெல்லாம் வந்து அப்பர் 6, மேல ஆறாதாரம் சொல்லுவாங்க. பல பேருக்கு அது வந்து தெரியாது. அதெல்லாம் கீழே ஆறாதாரத்தை தான் எல்லாரும் இது பண்ணிட்டு. அதுதான் அந்த மூலாதாரத்தினுடைய கருவுக்கு மேலே போனால் தான் அந்த ஒளி உடம்பை அது உண்டாக்கும். இது வந்து உண்டாக்காது. இது நீங்கள் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணாலும் சரி, இதுக்குள்ள மந்திரங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி, அது ஒன்றும் பண்ணாது. ஒளி உடம்பை ஆக்கவே இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணலாம். கொஞ்சம் யோகா எக்ஸசைஸு, ப்ரீதிங் எக்ஸசைஸு, அது மாதிரிலாம் கவனத்தை அந்த சக்கராவில் வச்சுனாக்க அது கொஞ்சம்
ஆக்டிவேட் பண்ணும். அது என்னது? அதாவது அந்த அந்த இடம் வந்து இப்போ அந்த கிளான்ஸ் தானே சொல்றாங்க. அது வந்து அது அந்த இடத்துல நமக்கு ஏதாவது சுரப்பிகள் கொடுக்குதா? அது சுரப்பு அது இயங்கினா தான் சுரப்புகள்லாம் வேலை செய்யும். அது வந்து நாளமில்லா சுரப்புகள் சொல்லுவோம். அது மூளைக்கு, கழுத்து, இந்த பகுதி, இங்கே வயிற்றுக்குள்ள சுரப்புகள் அதெல்லாம் இயங்கிறதுக்கு அந்த சக்கரை தான் மூலமாக இருக்கும். அப்போ சில பேருக்கு இப்போ இருதயத்தில் பிரச்சனை, நுரையீரல அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறது அதுக்கு ஏதாச்சும் அதை அந்த சக்கரை அங்கே வீக்காக இருக்கும். அதுக்கு அதுக்கு தியானமோ யோகாவோ அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், அவ்வளோதான். கொஞ்சம் இம்ப்ரூவ் கிடைக்கும். சில பேருக்கு சக்கராவோட அலைன்மெண்ட் ஓடி இருக்கும். ஸோ அலைன்மெண்ட் ஓடி இருக்கும்போது அதுக்குள்ளே யோகாலாம் செஞ்சாங்கனாக்க அவங்க அது திருப்பி அந்த அலைன்மெண்ட் சரியாக வந்துச்சுனாக்க மறுபடியும் ஆக்டிவேட். எப்படி பார்த்தாலும் அந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் அந்த சக்கரம். அது அது விண்ணுலக வாழ்க்கைக்குலாம் போக முடியும். ஆரோக்கியத்துக்கு அது பண்ணலாம். நிறைய பேர் என்ன செஞ்சுவாங்க, இதுதான் விண்ணுலகத்தை நினச்சிட்டு இதை போட்டு ஒட்டிட்டு கிடப்பாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, மந்திரம் சொல்லிக்கிட்டு இதை சார்ஜ் பண்ணிக்கிட்டு மூலம் பண்ணுவாங்க. அது வந்து அகஸ்தியரோட ஒரு பாடல் இருக்குது. இதெல்லாம் கவனம் வச்சு செஞ்சு வீணா போவாதீங்கன்னு அவர் பாடலில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் இல்லை, உச்சியின் மேல் பார்வையாகும் சொல்லணும். உச்சின்னு சொன்னாங்க அந்த நூலை வாசி, அதில் கவனத்தை வைங்க அப்படின்னு சொல்லி. அதனால சித்தர்கள் வந்து ஃபைனலாக அதை வந்து எழுப்பினாங்க. யோக முனிவரோட இதில் வந்து இந்த சக்கராவுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தனியாக கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் இந்த மண்ணுலக வாழ்க்கைக்குள்ளே தான் இது இயக்கும். அதாவது நம்மளை வந்து நெகட்டிவ் சைட்டுக்கு தான் இதெல்லாம் ஏழை செய்யும், பாசிட்டிவ் சைட்டுக்கு வந்து செய்யும். அதான் இந்த வாசி மேலே போனால் தான் அது ஆப்ரேட் பண்ணும். மற்றதெல்லாம் பாசிட்டிவாக ஆப்ரேட் பண்ணும். அதான் முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. 6 பெண்கள் என்பது இந்த 6 சக்கரா வந்து அவரை ஒளி உடம்புக்கு வளர்த்துச்சு. வேற மற்றவங்களை எங்கே வளர்த்துச்சு? அப்போ இந்த சயின்ஸை தான் அவங்க வெளியில் எடுத்துக்காட்டினாங்க. 6 பெண்கள் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 6 பெண்கள் என்பது இந்த சக்தி. இப்போ வாசி வசப்பட்டாக்கா 6 வந்து ஒளி உடம்புக்குள்ள இதை வந்து வளர்க்கும். இல்லைன்னா அது வேலை செய்யும். ஆனால் இப்போ சன்மார்க்கத்துக்கு வந்து அவங்க சன்மார்க்கத்தை அருள் இது நேரடியாக மூலக்கடல் கொண்டு நீங்கள் பராபரிது. நம்ம அதான் வள்ளலார் பராபரை வந்து தனி நிலைன்றதுனால அந்த நிச்சயம் நம்ம சன்மார்க்கத்தினுடைய மரபு வந்து அது இல்லை, டோட்டலாக அது இல்லை. சன்மார்க்கம்னா அது அவர் சொல்கிற தனி. ஸோ அது வந்து கண்டஸ்தானத்துக்கு மேலேன்றது. சித்தாந்தம் என்பது மூலாதாரம். இது வந்து கண்டஸ்தானத்துக்கு மேலே தான் ஸ்டார்டிங்கு. அப்படின்னா யகரஸ்தானத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மார்க்கம். இது வந்து ஆராதாரங்களை கடந்து வந்து தான் யகரத்துக்கு வரணும். இது யகரம் வராமே டைரெக்டாக அங்கேயே இது பண்ணணும். ஆனால் அருள் ஆட்கொள், அருள் ஆட்கொள்ளன்னா ஸ்டிக்கு அது செய்யும். பிறவி ஒழிக்க முடியாது. தத்துவம்லாம் மாறாது இல்லையா? ஆர்டினரி சக்கராவுக்கு வந்து தத்துவத்திலிருந்து விடுபடுறது. தத்துவத்தோடு தானே அதுவும் கலந்து. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட வந்து சில பேர்லாம் கேட்கும், 12 வருஷமாக நான் வந்து மூலாதாரம் இந்த சக்கரானம் மந்திரம் சொல்கிறேன், ஏதோ சொல்கிறேன், ஒன்றுமே ஆக்டிவேட் பண்ணலையேன்னு சொல்லிலாம் வந்து 12 வருஷம் செஞ்சு ஏமாந்து போனவங்களாம் இருக்காங்க. யார் அவங்களெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னா, காதர் இப்ராஹிம் கிளாஸில் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பொருளியலுக்காக சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆசைக்கு ஏதோ பழகலாம். இதெல்லாம் கதைக்கே ஆகாது. சித்த மார்க்கம் இல்லை. நீங்கள் சித்தர்கள் சில நேரத்தில் வந்து டைரெக்டாக வந்து சில மந்திரங்களெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு. பட் அது வேலையே செய்யாது. அவங்க அதை செஞ்சாங்களானாக்கா அவங்க அதை செய்யலாம். அவங்க மூலக்கணல் எழுப்பி மேலே வச்சு அந்த வழியில் போகணும். ஸோ இது வந்து ஒர்க் பண்ணாது. நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு இது வேலை செய்யுமா? கேளுங்க. உங்கள் பேச்சை எதுவுமே எந்த சக்கரமும் கேட்குது. அதுக்கு நேரம் வந்து அது எதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதோட பவரை எழுதும். பவர் எழுதுனே ஆட்டோமேட்டிக்காக அது முடியாது. முதல்ல வந்து மூலாதாரத்தில் என்னத்தை வெக்கப் பண்ணுவாங்க? குண்டலி.
ஓகே, முதல்ல குண்டலின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குண்டலின்னா என்ன பாயிண்ட் வந்து சொல்லு. குண்டலின்னா என்ன? அது தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்புறம் அது ஒளி, லிக்விட் தானே, பாம்பு, சின்னோண்டு பாம்பு, லிக்விட் ஃபார்ம்ல தானே இருக்காது. அது ஒரு லிக்விட் ஃபார்ம். வேற இன்ஆக்டிவா, லிக்விட் ஃபார்ம்ல இன்ஆக்டிவா இருக்கும். வேற வேற என்ன குண்டலின்னா வேற என்ன? கனல், கனல். ஓகே, கனல். வேற சிவம், சிவம், ஓம், நாதம். அதுக்கு வந்து நாதம்னு பேர். வேற ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். குண்டலி என்பது வந்து ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு பெண்ணுக்கிட்ட போகின்ற ஒரு பொருள். பேசிக்காக சயின்டிஃபிக்கானாக்க என்ன போவோம், ஆண்கிட்ட இருக்கிற சுக்கிலம் வந்து பெண்கிட்ட போகும். போனேன்னு என்ன பிடிச்சிரும்? கரு பிடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? உயிர். உயிர். அப்ப குண்டலி என்பது என்னன்னாக்கா ஒரு உயிர், ஒரு உயிர் சக்தி. புரியுதுங்களா? இப்ப AEIOU எல்லாம் சொல்ல சொல்ல என்ன வரும்னு சொல்றோம்? உயிர் எழுத்துன்னு சொல்றோம் இல்லையா? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஔ. இது வரைக்கும் வந்து உயிர் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இங்க வந்து அந்த மூலாதாரத்திலேருந்து போகக்கூடிய அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த கனல், அதுக்கு நிறைய கனல்னு சொல்லலாம், ஓம்னு சொல்லலாம், சிவம் சொல்லலாம். சிவமும் அது சிவம்னாலே அது உயிர் தான். உயிருக்கு உயிர். அந்த உயிர் பொருள் போய் அங்கே போய் கலந்துட்டாதான் அந்த உயிர் என்ன செய்யணாக்க ஒரு உடம்பை அது உருவாக்கும். சரிதானே? அது கருப்பைக்குள்ள போனாக்க இந்த உலகத்துக்குரிய உடம்பை உருவாக்கும். அதே உயிர் நீங்கள் மேலே எழுப்பி கொண்டாந்து புருவமத்தியில் வச்சிட்டிங்கனாக்க அது வந்து இந்த உலகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு உடம்பை உருவாக்கிக்கும். இதை வந்து யாரும் பின்னால் இருந்து தட்டியோ இல்லை உச்சியை பிடிச்சி இழுத்தோ காலை வச்சு மிதிச்சோ ஒன்றும் ஏற்ற முடியும். இது நீங்கள் செய்கிற இந்த கலை இயக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய முதுகு தண்டில் வந்து ஒரு ஒரு மெல்லிய ஒரு நூல் மாதிரி ஒரு நூல் மாதிரி ஒரு இது இருக்கும். நான் சொல்ல நூல்னு சொல்லலாம். அந்த நூல் வந்து எவ்வளோ சின்னதுன்னு கேட்டிங்கனாக்க பாலத்தண்டை வெட்டுனமா அதில் நார் இருக்குல்ல அந்த மாதிரி. இப்போ செலந்தி வந்து கூடு கட்டுது இல்லையா, ஸ்பைடர், அந்த அந்த ஒரு இது எப்படி இருக்கும், அந்த ஒரு நூல் அது மாதிரி. அந்த அந்த நூலுக்குள்ள இந்த உயிர் வந்து அது உள்ளுக்கு மட்டும்தான் போகணும். எவ்வளோ பெரிய யூனிக்கான ஒரு கலை. அதுக்கு நீங்கள் வந்து அதை அந்த இதை ஏற்றுறதுக்கு 12 ஆண்டு நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்யணும். ஏற்றணும். முதல்ல போய் உள்ளுக்கு பூந்துச்சுனாக்கா கரு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் வந்து அந்த கரு வளர்ச்சி கரு. இப்போ எப்படி உயிர் வந்து பிடிச்சனே அதுக்கப்புறம் அந்த தாயினுடைய ரத்தத்துலேருந்து தானே இந்த சத்தெல்லாம் எடுத்து வளர்ந்து, அது மாதிரி அடுத்தடுத்து போகிற வாசியை வச்சு தான் அது மற்ற உடம்பெல்லாம் அது உருவாக்கி 12 ஆண்டு அந்த மாதிரி சப்ளை பண்ணும். அதுவே அந்த உடம்பு வளர்ச்சிக்கு வந்து உணவாகவும் ஆகிடும், அமுதமாகிடும். புரியுதுங்களா? இதுதான் இது வந்து என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா இடையில எத்தனையோ ஆண்டுகளாக இந்த சித்தர்கள் வந்து இதை வந்து முறையாக அவங்க வந்து கையாண்டு வந்தாங்க. இதை வந்து இதனுடைய ரூட்டை வந்து செதறடிக்கல. இதை யார் செதறடிச்சாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பரஞ்சோதி மகான்னு சொல்லி ஒருத்தர் வந்து, அவர் உண்மையிலே மகானும் கிடையாது, செத்து போனார். சிங்கப்பூரில் போய் செத்து போனார். அவர் வந்து ஒரு முஸ்லீம், மாமிசெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஆள் இந்த வேதத்தை படிச்சுட்டு குண்டலி இப்படி எழுப்பலான்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி மெத்தட்டை வந்து என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்துக்கும் பரப்பி விட்டார். குண்டலியை வந்து ஏற்றி விட்டார். இப்படி குண்டலி அது ஏறிடுச்சு. என்னமோ சில உணர்வுகள் சில பேருக்கெல்லாம் ஏறிச்சு. ஏன்னா அவர் மெடிடேஷன்லாம் பண்ணியிருந்தார்.
ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது அது வந்து உணர்ந்துச்சு. எப்படி ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தருக்கு வந்து தொட்டனே அவருக்கு சில ஃபீலிங்ஸ்லாம் வந்துச்சுல்ல, அது மாதிரி அது வந்துச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு வருது. அதுதான் குண்டலினி அப்படின்னு இவர் ஐடென்டிஃபை பண்ணி விட்டார். ஸோ அந்த சித்தர்களோட வந்த அந்த உண்மையான மரபு வந்து இவர் காலத்துக்கு அப்புறம் அப்படியெல்லாம் ராங் ஆகிடுச்சு. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இன்ன வரைக்கும் ஏற்றி விடுறது இறக்கி விடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் செத்து போயிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த அவர் சொன்ன கலையை இன்றைக்கி வச்சுக்கிட்டு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்து, அதில் ஒருத்தர் வந்து முக்கியமாக சங்கரன் சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கரன் அவர்கிட்ட டீச்சர் பெற்றவங்க நிறையாலாம் இருக்கிறாங்க. அவர் கடைசியில் ரத்தம்லாம் கக்கி அந்தாலே ஹோல் கிளைங்கர் வந்தார். இன்றைக்கும் அந்த அந்த பழைய மெத்தட்டோட குரூப் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஆமாம், டாக்லாம் கொடுப்பாங்க. ஒன்றும் கதைக்காது. நீங்கள் எத்தனை ஆண்டு வேணுமாலும் செய்ய சொல்லுங்கள், பொறுத்து வந்து பாருங்கள், எல்லாம் செத்து போவாங்க. கொண்டு போய் பாடியை கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணுவாங்க. ஒரு உடம்பு கூட ஒளியாகவே மாறவே மாறுது. நீங்கள் அவங்க சொல்கிற சிஸ்டத்தை நீங்கள் நல்லா A to Z படிச்சுட்டு சித்தத்தை போய் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இவங்களோட மெத்தட்டும் இவங்களோட மெத்தடும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அப்போ தான் தெரியும். ஏன்னா நான் டோட்டலியாக வந்து சித்தர்களோட இதை வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு அது தெரியும். இவங்களோட வச்சு நான் கம்பேர் பண்ணுறது டோட்டலி எல்லாமே. அவர் எழுதிய நான் கடவுள் என்ற ஒரு புக்கு இருக்குல்ல, நான் கடவுள் போய் படித்து சைவ சித்தாந்தத்தோட வேதத்தையும் படித்து பாருங்க. அதுக்கு இருக்கிற குறைகள் நிறைய தெரியும். எப்படி இருக்கு ஒளி படரும் குண்டலியை உண்ணி உணர்வால் எழுப்பி தடையறவே நின்று சலித்திருப்பது எக்காலம்னு பத்திரகிறேன். ஸோ சித்தர்களே பொதுவாக இதை வந்து கொஞ்சம் மறைப்பாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதை நம்ம பல நூல்கள் எடுத்து படித்து பார்த்தா தான் அதனுடைய நுட்பங்கள் தெரியும். அவங்களோட சிஸ்டம் அது எப்படின்னாக்க ஒரு தீட்சை கொடுத்துட்டாங்கன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த உணர்வால் நீங்கள் கொண்டு வரணும். அந்த பின்னால் அப்படியே அதை எழுந்து வர மாதிரி இங்கே கொண்டாந்து நினைக்கணும். அவங்க சிஸ்டம் அது வாசி பயிற்சிலாம் அதில் வராது, அவங்க செய்ய மாட்டாங்க. உணர்வு நீங்களா அதை எழுப்புற மாதிரி நினைக்கணும். எந்திரிக்க வாசி பயிற்சி இல்லைன்னா அதுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும். அதுக்கு தான் நீ கலை இயக்கம் வச்சிருக்கிறாங்க. 8-2 அரியாருக்கு என்ன வாய்க்குன்னு யார் அகஸ்தியரோட பாடல். இந்த கலை இயக்கம் உனக்கு ஆக்டிவேட் பண்ண தெரியலன்னாக்கா உனக்கு என்ன கிடைக்கும்னு அர்த்தம், என்ன வாய்க்கும். இந்த 8-2 அறிந்தால் தான் என்னை போல் அனந்தமாக கோடி யுகம் வாழலாமேன்னு சொல்லுவேன். கோடி யுகம் வாழ்றதுனாக்க கண்டிப்பாக 8-2 தெரியும். ஏன் இது ரெண்டும் தெரியணும் அப்படின்னாக்க திருமூலரை கேட்டிங்கன்னா சொல்லுவார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாங்க. கூற்றுன்னா என்ன? கூற்று யமன். யமனை உதைக்கிறதுக்கு உள்ள வழி இதுதான் அப்படின்னு. அப்ப ஏற்றி இறக்கி, ஏற்றி இறக்கினா என்ன அர்த்தம்? சுவாச பயிற்சி. இறங்குறதுக்கு எந்த கலை, ஏறத்துக்கு எந்த கலை, அதான் ஏற்றி இறக்கி. எந்த சுவாசம் இறக்கணும், எந்த கலையில் உள்ள சுவாசத்தை இறக்கணும், எந்த சுவாசத்தை கொண்டு காற்றை ஏற்றணும். இது வந்து அந்த இது மாதிரியா அடியில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை வந்து மேலே கொண்டு வரணும்னா என்ன கொடுக்கணும்? பம்ப் ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த சிஸ்டம். அப்போ முதல்ல அந்த அந்த வாசி எதில் இருக்குனாக்கா அந்த உயிர் காற்று, உயிர் குண்டலின்னு சொல்லக்கூடிய எதில் இருக்குன்னா எதோட கலந்துருக்கு? தண்ணிக்கு. ஏன்னா விந்து என்பது முழுக்க முழுக்க தண்ணி கூறு. அப்போ தண்ணி கூறு இருந்துச்சுனாக்க அதனுடைய தன்மை என்ன? தண்ணியோட அந்த உயிர் சேர்ந்துருந்தா என்ன பண்ணும்? காமத்தை தான் கொடுக்கும், மோகத்தை கொடுக்கும், செக்ஷுவல் ஏர்ஜை தான் கொடுக்கும். பாடியில் இருந்துக்கிட்டு இருந்தான். இதை ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு. பாடியில் இருந்துச்சுன்னா உனக்கு இந்த ஏர்ஜு தான் அது கொடுக்கும். அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி. அதனால தான் சித்தர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த நீரை வந்து வத்தடிப்பாங்க. அப்போ நீரை வந்து வத்தடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சூரிய கலை காற்று தான் அங்கே அனுப்பப்படும். எப்படி அனுப்ப போகிறீங்க? விந்து உற்பத்தி பண்ணுகின்ற இடம் வந்து தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சு ஆழத்தில் தான். அங்கே தான் விந்து உற்பத்தி பண்ணுகின்ற இடம். இன்சார்ஜ் வந்து பியூட்டிட்டரி. ஆனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது.
காற்றை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு வந்து பையின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுக்கில பைன்னு அதுக்கு பேர். இந்த சுக்கில பை தான் சுக்கிலங்கள் வந்து உற்பத்தி ஆகும். எப்போ ஒரு பெண்ணோட கூடணும், ஒரு ஆணோட கூடணும்னு ஒருத்தவங்களுக்கு அந்த நினைவு வருதுன்னு அந்த மோமெண்ட்ல தான் அது வந்து உற்பத்தி பண்ணும். அந்த அந்த உற்பத்தி பண்ணுகின்ற அந்த ஃபியூ செகண்ட்ஸில் தான் வந்து நிறைய உயிரணுக்கள் வந்து அதில் சேர்ந்துடும். அப்போ அந்த காற்று வந்து அந்த இடத்துக்கு போணுச்சுனாக்க எப்படி கொண்டு போகிறது காற்றை? இப்போ அப்டோமினல் ப்ரீதிங் செய்வாங்க. மூச்சு எடுத்து வயிற்றுக்கிட்ட வச்சு அடக்குவாங்க. முடியவே முடியாது, காற்று போவாங்க. வயிறு உண்மை பெறும். வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்குத்து காயம் பழிக்கணும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியன் வேண்டுவன் வலியதுவாமேன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வலின்னு சொன்னால் காற்று. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில். நான் வயம் என்று சொல்லுறது வயிறு வேற, வயம் வேற. சில பேர் என்ன வயத்தில் அடக்கினா வயிற்றில் அடக்கின்னு நினைச்சுன்னா எல்லாம் வயிற்று அடக்கின்னு சாமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும். பிராணாயாமம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்டா குண்டான்லாம் பேர் போட்டுட்டு இருக்கலாம், பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும். அது முடியாது. அது என்ன செய்யணும்னா கண்டஸ்தானத்து வழியாக தான் அந்த காற்றை வந்து அனுப்பணும். கண்டஸ்தானத்துக்குள்ளேருந்து காற்று எப்படி போகணும்? அந்த அந்த அதுக்கு என்ன நுட்பமான பயிற்சின்றது முதல்ல தெரியும். காற்றை எப்படி இழுத்து எப்படி அடக்கி அந்த ப்ளோ பண்ணணும், ஊதணும். அந்த ஊதும் போது காற்று மேலேயும் போகாது, இதுக்கு கீழேயும் வராது. நடுவில் வச்சு ஊதும் போது அந்த காற்று அங்கிட்ட உடம்புல பவுன்ஸ் பண்ணி பின்னால் பெடேரி வழியாக இறங்கும். பெடேரியில் அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக சுழிமுனை நாடி வழி வலது கலை வழியாக என்ன செஞ்சிடும், இந்த பாம்பு மாதிரி சொல்கிறீங்க, அந்த வளைய மாதிரி அந்த நாடி அதில் ஒரு இதில் வந்து இறங்கி கரெக்டாக தொப்பிட்டு பிங்கலை வந்து சூரியன் அங்கே வந்துட்டு கொஞ்சம் தான் கிளம்பும். ஒரு நாளைக்கும் கொஞ்சம், ஒரு நாளைக்கு கொஞ்சம் காலை மாலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் காற்று போக என்ன செய்யணும், ஏற்கனவே விந்தில் வந்து ஹைட்ரோஜன் இருக்கும், இது வந்து ஆக்சிஜன் கொடுக்குறோம். ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் உள்ளுக்கு கலந்துனே இது என்ன ஆயிருந்தாக்க வெப்பம் கூடிடும், பேர்னிங் கேஸ். ஆக்சிஜன் பட்டனே இது பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும், சூடு. அப்போ சூடு ஏற 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 என்னாவும் தண்ணி என்ன ஆயிடும், வத்தி. ஸோ தண்ணி வத்தி போனாக்க செக்ஷுவல் ஏர்ஜ் வத்தி போயிடும். அந்த இது வராது. அது இந்த பயிற்சி செய்யாத வரைக்கும் அந்த ஏர்ஜிலிருந்து விட முடியும். அப்போ வத்தின பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிரை வந்து நீங்கள் சேர்க்கணும். ஒளி தானே, அது அப்படியே கொஞ்சம் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு நமக்கே தெரியும். நம்ம பாட்டுக்கே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அன்னாலும் செய்ய செய்ய அந்த காற்று போக அடுத்தது இப்போ வத்திருச்சா மறுபடியும் ஊறி, நெக்ஸ்ட் ஊறி மாதிரி திருப்பி காற்று பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மறுபடியும் அது வத்திடும், திருப்பியும் ஊறிடும். இப்போ எப்படி விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணாக்க ஊறுது இல்லையா, பால் குழந்தை பால் குடிச்சுட்டு ஊறுது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அதை ஊறிக்கிட்டே ஊறி கடைசி இந்த வெப்பம் கூட 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 என்ன செய்யணுனாக்க இடி மாதிரி சத்தம்லாம் அங்கே கேட்கும். மின்னல் எப்படி லைட்னிங் அடிக்கிற மாதிரி இந்த இடத்துல லைட்னிங் அடிக்கும். அதுதான் உங்களுக்கு சிக்னல். மழை பெய்யறதுக்கு முன்பு என்னென்ன வரும், இடி வரும், மின்னல் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இந்த இது வரும். அதாவது போதுமான அளவுக்கு அது உண்டாயிருச்சு அப்படின்றதுக்கு அது ஒரு அறிவு. அது வந்த பிற்பாடு நீங்கள் இந்த கலையை வந்து பயன்படுத்தி இதை அடைச்சிருக்கிறதுலாம் திறக்கணும். நாடி சுத்தின்னு பேர் அது. அதுவும் வந்து நீங்கள் காற்று முதல்ல இதில் செஞ்ச மாதிரியே இந்த கலை செஞ்ச மாதிரி இந்த கலை அதே சிஸ்டம் தான் செய்யும். அப்போ இது செய்யும்போது மறுபடியும் இந்த காற்று கண்டஸ்தான் வழியாக போய் இந்த தடவை என்ன செய்யணும்னாக்க இந்த காற்று போய் அதை புஷ் பண்ணும். அது ஒரு பை மாதிரி சூட்சமமான ஒரு பை இருக்கும். அந்த பையில் வந்து இது இந்த வெப்பம் கூட இருக்கும். அந்த வெப்பத்தை போய் இது என்ன செய்யணும், அப்படி ஊதும். இப்போ கொடுக்குற காற்றினுடைய ஃபோர்ஸு அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த காசு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்க தான் பார்த்தீங்கன்னாக்க இது போய் என்ன செய்யும், அதை புஷ் பண்ணும். அந்த ஒளியை வந்து புஷ் பண்ணி அந்த முதல்ல சொன்னாலே இந்த மெல்லிய நரம்புகள் அதில் தான் அது இருக்கும். இன்ஃபேக்ட் அதில் தான் அது போகவும் முடியும், வேறு இதுலேயும் அது போக முடியும். அப்படி மீறி அது வேறு பக்கம் எங்கேயாவது டைவர்ட் ஆச்சுனாக்க அந்த உடம்பு கிடப்பு எல்லாம் அப்படியே போயா முடியும், கிழிச்சிடும். அந்த நரம்பு வேறு எதுலேயுமே அந்த பவர் வந்து தாங்க முடியும்.
இதை தான் ஔவையார் சொல்லுவாங்க, 72,000 நாடி இருக்குது. இந்த 72 நாடி முக்கியமான நாடி இருக்குது. இந்த 10 நாடியில் 3 நாடி முக்கியமாக இருக்குது. 3 நாடியில் ஒரு நாடி உரம் பெறும் நாடி ஒன்று உண்டுமா, உரமான ஒரு நாடி இருக்குது. ஸோ இந்த நாடியில் வந்து நீங்கள் செய்கிற அவங்கவுங்க செய்கிற கலையின் அடிப்படையில் தான் அதை எழுப்பணுமே ஒழிய வேற எவனும் தட்டி எழுப்பலாம் ஒன்றும் முடியாது, அது கரெக்டே ஆகாது. லாஸ்ட் எல்லாம் அந்த பாத்தை வந்து லாஸ்ட் பண்ணி வேற சிஸ்டத்தில் போட்டிங்கன்னா யூ ஆர் லாஸ்ட். அந்த மாதிரி வழி தெரியாமல் போனவங்க கோடி பேர் தேடி 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 தேகமும் கசங்கின்னு சொல்கிறாங்க. பாதையை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தில் போயிட்டு 12 ஆண்டு இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். இந்த 12 ஆண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அது தெரியும். வள்ளலார் எப்படி நமக்கு சில டிசிப்ளின் கொடுத்து அந்த மாதிரி அந்த பயிற்சிக்குரிய டிசிப்ளின். அதில் நீங்கள் வந்து மாமிசமும் சாப்பிட முடியாது, உறவும் நீங்கள் வச்சுக்கொள்ளவும் முடியாது, டோட்டலி அதெல்லாம் வந்து முடியாது. வெளியில் போய் அலையவும் முடியாது, வெயில்லையும் ரொம்ப படவும் முடியாது, காற்றும் உடம்புல ரொம்ப காற்றும் பட முடியாது. இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல இருந்து செய்யணும். அடிக்கடி வெளியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சித்திக்காமல் போயிடும். ஸோ இப்படிலாம் 12 ஆண்டு செய்த பிற்பாடுனா இந்த 12 ஆண்டு எனர்ஜி மூலக்கணலை நீங்கள் கொண்டாந்து உள்ளக்கூட்டில் வந்து சேர்த்துட்டீங்கன்னு சொன்னாக்க அப்புறம் தான் அந்த உள்ளத்தை வந்து உடைக்கணும். மனம் என்ன வெளியே அஞ்ஞானம் கரைக்க முடியும். அப்போ தான் சும்மா ஒரு நாள் செஞ்ச பயிற்சியெல்லாம் ஒன்றும் கரைக்கலாம், ஒன்றும் முடியும். இப்போ யோகா நீங்கள் செஞ்சாலும் அது கரையாது, வாசி பயிற்சி செஞ்சாலும் கரையாது. அப்போ இது கரையிலன்னா எப்படி கடந்து போக போறீங்க? கடவுள் தானே. அப்போ எதை கடந்து போகணும்? எத்தனை வெளிகள் நீங்கள் கடந்து போகணும்? இப்போ வள்ளலார் சொல்றது விரைந்து விரைந்து படி கடந்தேன்னு சொல்லுவார். எப்படி கடந்தாரு? அவருக்கு அருள் துணை செஞ்சுதான் அவர் கடந்தார். ஏன்னா அதுவும் கனல் தானே, அவர் சொல்றதும் கனல் தான். பல கோடி மடங்கு இதை பெருக்கிக் கொள்ளலாம் சொல்றாரு, அப்போ அதுவும் கனல் தான். ஆனால் என்னன்னா அவர் அதை குண்டலின்னு பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை வந்து அவர் பெருமாள் குண்டலின்னு பயன்படுத்துகிறார். அந்த அஞ்ஞான் திருமுறையில ஏதோ ஒரு இடத்துல தான் குண்டலிப்பால் வேண்டி நின்றேன் வெண்ணிலாவே அப்படின்னு ஒரு இடத்துல அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. 6ஆம் திருமுறைக்குள்ள வரும்போது அந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறார். அது அருள் என்றே ஒரே கருத்தை வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த பின்னால் அதை எழுப்புறதுலாம் வந்து சித்த மார்க்கம் அல்ல. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி சித்தர்களுடைய பல பேருடைய நூல்களை வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்க யாரும் இந்த மாதிரி இந்த பின்னால் எழுதி கொள்ளுதோ தட்டி கொள்ளுதோ அதெல்லாம் அவங்க சிஸ்டத்தில் இல்லவே படிக்கவே முடியல. அது இல்லை, இவரோட இதில் ப்ராக்டிக்கலில் தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன ஆனார்னா கடைசியில் இவர் செத்துப்பாங்க. ஸோ அங்கே தான் எல்லாம் தோணும். சரி, அவர் ஒரு வேதம் எழுதினார், வேதத்தையும் படித்தாங்க அந்த பாட்டு சரியாக இருக்கானாக்கா அதுவும் ராங் தான். ஆனால் நிறைய பேர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நான் அதை துணிஞ்சு சொல்லுவேன், ஆனால் வேறவங்க வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் சொல்லி தான் ஆகணும். அது உண்மை இல்லை, அந்த மெத்தட் ராங்குனாக்கா அது வந்து ஏன்னா நான் கம்பேர் பண்ணும்போது சித்தாந்தத்தோட அதையும் கம்பேர் பண்ணும்போது அவுட், டோட்டலி அவுட். திருமந்திரத்தையும் அதையும் கொண்டாந்து வைக்க அதுவும் டோட்டலி ஆகும். அகஸ்தியரோடைய அதையும் கொண்டாந்து வச்சா அதுவும் டோட்டலி ஆகும். அதில் வந்து மாமிசம்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் முதல்ல அங்கே உட்காந்துருந்தார். அவர்லாம் அதில் உள்ளவர் தானே, அங்கே உட்காந்துருந்தார். அவர்லாம் அதில் இருந்து வருவார். இது வந்து சித்த மார்க்கத்தில் வந்து எப்படி நீங்கள் ஏன்னா மாமிசம் சாப்பிட்டா அந்த புரோட்டீன் இருக்கு இல்லையா, ஏன்னா மாமிசத்துலேருந்து கிடைக்கிறதும் புரோட்டீன் தான், கச்சா வகைகள்லேருந்து கிடைக்கிறதும் புரோட்டீன் தான். ஏன்னா ரெண்டும் புரோட்டீன் தானேன்னு சாப்பிடலாமா? இப்போ சோறும் நம்ம சாப்பிட்றோம், கல் எதில் இது சோறு சாரி சம்சு எதுலேருந்து எடுக்கிறாங்க? அதே சோறு தான். சோறை புளிக்க வச்சு தானே அதுலேருந்து கொதிக்க வச்சு இது எடுக்கிறாங்க. சோறுக்கு உள்ள தன்மைன்னா சம்சுக்குள்ள தன்மை. இப்போ இளநீ குடிக்கிறோம், அதே இது வந்து இளநீ வர்றதுக்கு முன்பே அவன் குருத்தை வெட்டி விட்டு அதுலேருந்து பால் எடுத்தானா என்னது? கல். இளநீக்கு உள்ள தன்மைன்னா கல்லுக்குள்ள தன்மை. இப்போ கிரேப்ஸ், ஒயின்லாம் எதுலேருந்து செய்கிறாங்க?
கிரேப்ஸ் நம்ம பழம் சாப்பிடலாம். அதே ஒயின் சாப்பிட்டா அதனுடைய தன்மை சொல்லிட்டுங்களா, அது மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த அந்த தன்மையில் வந்து டிஃப்ரெண்ட். அதனால் எல்லாமே ஒன்று அப்படின்னு ஒரு மெத்தட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கணும். நீங்களாம் ஆய்வு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆய்வு பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும். பட் நான் ஆய்வு பண்ண ரிப்போர்ட்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. அது அது ரொம்ப ஆர்கியூமெண்ட் பாயிண்ட்டுக்கு வரும்போதுன்னா நான் அதை முன்னாடி தான் ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். வாசி பயிற்சினா என்ன அப்படின்றது ஒருத்தரோட பயிற்சியை வச்சு நம்ம பேசினாலே போதும், அடிபட்டு போயிடும். எல்லாத்தோடையும் கொண்டு வரணும்னு கூட அவசியம். ஒரு பாடு சோத்துக்கு ஒரு சோறு ஜஸ்ட் திருமந்திரத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க, அடிபட்டு போயிடும். நான்லாம் ஆரம்பத்தில் வந்து அந்த நான் கடவுள்லாம் படித்து பார்த்தேன். அப்போல்லாம் எனக்கு சித்த நூல்கள்லாம் இல்லை. ஸோ அதுதான் கிரேட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்தடுத்து சித்த நூல்களெல்லாம் கிடைக்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது எங்கேயோ போயிடுச்சு, சப்புன்னு போயிடுச்சு. அது அதெல்லாம் டோட்டலி ராங். அதனால தான் ஒரு சித்தர் சொல்வார், பார்த்தே சில நூல் பாடினதை கற்று, பார்த்தே சில நூல் பாடினதை கற்று. யார் பாடியது? சித்தர்கள் பாடியது. சில நூல், பல நூலை பார்க்கணும். சில நூலை பார்த்தா மாட்டிக்கணும். பார்த்தே சில நூல் பாடினதை கற்று காத்தை அடைத்து கணயோகி என்று. காத்தை அடைத்து கணயோகி என்று. சில பேர் என்ன செய்வாங்க, குண்டலி எழுப்புன்னு சொல்லி காத்தை இழுத்து அடக்குவாங்க. எங்க அடக்கணும்னு தெரியும். சில பேர் இங்க அடக்குவாங்க. இங்க செஞ்சுக்கிட்டே வந்தா என்ன செய்யும்னா ஊசி மாதிரி குத்த ஆரம்பிச்சு. சில பேர் இங்க அடக்குவாங்க, தொண்டெல்லாம் சூடு ஏறிவே விசிங் கூட வந்து. சில பேர் இங்க அடக்குவாங்க, வேதி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி எங்க அடக்கிறது அப்படின்னு தெரியாம காத்தே சில நூல் பாடினதை கற்று காத்தை அடைத்து கணயோகி என்று சேர்த்தே சிசியரை, இவர் சேர்ந்து மட்டும் இல்லாமல் சேர்த்தே சிசியரை சேர்த்து உபதேசம். அவருக்கு நீயும் பண்ணு, நானும் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணணும். கூத்திது வாகு கூடாது முக்கியம். இது வந்து கூத்துன்னு சொல்லுவாங்க. விளங்காதவன் பண்ணுற கூத்து கூடாது முத்தி. நீ முத்தி வந்து உனக்கு அடையாது. இதே சித்தர் இன்னொரு பாடம் சொன்னாங்க, அற்பமா மூடர் அறியாமல் யோகம். அற்பமா மூடர் அறியாமல் யோகம். யோகம்னா நீ நல்லா தெரியணும். யோகம்னா என்ன? அது வந்து பாடியில் இருக்கிற எனர்ஜியை வந்து ஒரு உயிர் சக்தியை வந்து நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்க? மைண்டுக்கு. ஏன்னா பாடியில் இருந்துச்சுனாக்கா அது விகாரம். ஸோ அதை நீ என்ன செய்யணும்னாக்கா மைண்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நடராஜர் தத்துவமே டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி. ஒரு பதம் தன்னை தூக்கி ஒரு பதம் தன்னை மாற்றி இருபதம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயான குருபதம் என்று கூறும் குறிப்பு உனக்குள்ளாச்சு. வரும்பதம் நாகைநாதர் மலரடி காண்பாய் பராபரை வந்து காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபர், பாடி டு மைண்ட் டிரான்ஸ்ஃபர். அப்போ அற்பமா மூடர் அறியாமல் யோகம் சொற்பமா எண்ணி செய்தே மறித்தார்னு. ஓ, காற்று அடைக்கிறதானே, இவ்வளோ தானே, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி இதை அவன் செஞ்சு கடைசியில் செத்தே போனாங்க. செத்தே மறித்தார். கற்பம் இல்லாட்டால் காணுமோ யோகம். கற்பம்னா ஒளி. ஒளி இல்லாமல் எப்படி யோகம் அவனுக்கு சித்திக்கும்? யோகம் என்பதை எது வந்து கலக்கணும்? ஒளி தான் வந்து கலக்கணும். அப்போ ஒளியை வசப்படுத்துவது தான் யோகம். வெறும் காற்றை பிடிச்சி அடைச்சிட்டு இருக்கிறது யோகம் கிடையாது. சில பேருக்கு அது கூட தெரியாது. காற்றை மட்டும் செஞ்சுட்டு இருப்பான். ஸ்தூலவாசி செய்வதனுடைய நோக்கம் என்னன்னா மூலவாசியை எழுப்பது. மூலவாசி ஸ்தூலவாசின்னு ரெண்டு இருக்கு. சில பேர் மூலவாசியிலே நின்று போயிடுவோம், ஸ்தூலவாசியிலே நின்று போயிடுவோம், மூலவாசி எழுப்ப தெரியும். சில பேருக்கு வந்து மூலவாசியை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க, விவேகானந்தர மாதிரி. அதை ஸ்தூலவாசி கொண்டு எப்படி எழுப்புறதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டோட்டல் கேம் தெரியும். சும்மா ஒரு இது மட்டும் தெரிஞ்சு விளையாடணுன்னாக்கா விளையாட முடியாது. அந்த கேம் சித்திக்காது. அப்போ கற்பம் இல்லாட்டால் காணுமோ யோகம் அற்பர் யோகம் அழிப்பது பாரு.
அற்பர்கள் செய்கின்ற யோகம் எல்லாம் சாகரத்துக்குமே செய்வாங்க. இதெல்லாம் சித்தர்கள் பாடல்ல இருக்கு. இன்னொரு யோகம் சில பேர் கற்பாங்க. ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கிட்டே அது ஒரு யோகம், அதில் வந்து ஞானம் கிடைக்கும், குண்டலி எழுப்பலான்னு அது சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பரியங்க யோகம் அப்படின்னு சொல்லுவோம். பரியங்கம்னா கட்டி யோகம், பரின்னா மூச்சுன்னு, அதை வேற பாஷையில் வச்சு சொல்லுவோம். அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஆண் பெண் சேர்ந்து இருந்துக்கிட்டு அதுலேயும் குண்டலி எழும்பும் அப்படின்னு. இது வந்து கணிதம் ஆச்சுனாக்க முடிஞ்சு சேஃப் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேவ் பண்ணணுமோ அங்கே வந்து சேர்க்கும். இதை திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். வேட்கை மிகுத்தது மெய்க்கொள்வார் இல்லை. ஒரு மனிதனுக்கு வந்து வேட்கைன்னா ஆசை. ஆசை அவனுக்காவது அடங்குது, ஆசை அடங்க கிளவுனால கூட மனிதனுக்கு வந்து ஆசை வந்து காம ஆசை இச்சைகள்லாம் அடங்க. அப்போ வேட்கை மிகுத்தது மெய்க்கொள்வார் இல்லை. மெய்யை யாரும் அடைகுவார்கள் இல்லை, மெய்க்கொள்வார் இல்லை. கூட்டும் தறி ஒன்று போகும் வழி 9. கூட்டுகின்ற அந்த சக்தியை, மூல உயிரை கூட்டுகின்ற ஒரு தறி இருக்குது. அந்த இடத்துல தான் கூட்டணும். அந்த தறி என்னன்னு கேட்டீங்கன்னா மனம். கூட்டும் தறி ஒன்று. அப்படி கூட்டலைன்னா போகும் வழி 9. அந்த சக்தி என்ன ஆயிரும்னாக்கா நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகின்ற அந்த சக்தி 9 வழியில வேஸ்ட் ஆகிடும். அப்போ 9 வழி என்னென்ன வழி? இப்போ ஒன்று செய்வேன், செக்ஸ் வேணாம், ஒன்று வேணாம், சும்மா நீ உட்காந்துருந்தாலே பார்க்குறல்ல, அதில் சக்தி வரையும். இப்போ ஒன்று செய்வேன், உட்காந்து பேசாமல் கேட்குறல்ல, டிவி பார்க்குற ஆளுங்க பேசுறது கேட்குறோம், பாட்டு கேட்குறோம், காது வழியாக சக்தி வரையணும். சுவாசம் வழியாக போகுது இல்லையா, வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சுவாசத்துக்கும் 4 பாகம் காற்று விரயமாகிட்டு. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம். அதில் 14,700 சுவாசம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்ற சுவாசம்லாம் வேஸ்ட்டு. ஒளி உடம்பு வளர்க்குறதுக்கு அந்த இந்த சிஸ்டத்தோட இயக்கம் வந்து பத்தாது. ஸோ அது போச்சா. அப்புறம் மலவாய் ஜலவாயில் வந்து 9 ஓட்டையிலே உன்னோட சக்தி விரயமாகும். எப்படி வந்து உயருது? அதனால தான் அந்த சக்தியை வந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு மனம் என்ற தறியில் கொண்டு கூட்டினாங்க. கூட்டும் தறி ஒன்று இல்லைன்னா போவழி. நாட்டிய தாய்த்தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தவர் கைவிட்டார். நமக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சு அரிசிலாம் போட்டு வாழ்த்தி நல்லா வாழுங்கன்னு சொல்லி வச்ச பெற்றோர்கள் இருக்காங்களே, நம்மளை கைவிட்டாங்க. புரிஞ்சு அவங்க காப்பாற்ற முடியுமா? நம்மளை காப்பாற்ற முடியும். உங்ககிட்ட இருக்கிற வாசி தான் உன்னை காப்பாற்ற முடியும், வேற எதுவுமே காப்பாற்ற. 5 கரத்தனை, அதை எப்படி சொல்றாரு பாருங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போடும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொள்கை குந்தியில் வைத்து. குந்தியில் வைக்கணும்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறது அப்படின்னு இல்லை. அந்த எனர்ஜியை நீ குந்திக்கு கொண்டு வா. குந்தின்னா மனம். அப்ப பாடியும் இங்கே தான் இருக்குது, மனமும் இதை சார்ந்து தான் இருக்குது. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது? அதுக்கு தான் இந்த கலை ரகசியம் தெரியும், எப்படி கலையை வந்து இயக்கிறது. அப்ப இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நிறைய கலையை கொடுத்துருக்கிறார் உலகத்துக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு மெத்தட்டு. இப்ப நம்ம பெருவெளிக்கு போறதுக்கு இந்த கலை பயன்படுத்த முடியுமானா முடியாது. இது நம்ம கையில இல்லை. இந்த கலையை நம்ம பயன்படுத்தல என்ன இருந்துகிட்டோம்னா கோட்டை விட்டுருவோம். ஏன்னா அதுக்குரிய காலம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆஃபர் முடிஞ்சு. இப்ப வேற சத்தியயுகம் பிறந்தது. இப்ப ஜீவகாருண்யத்துல தான் இது வந்து போக முடியும் அப்படின்றது உறுதி செய்யப்படுது. இல்லைங்களா? இப்ப இந்த வேதம் படிக்காதவங்க, இதை வந்து அறிந்து கொள்ளாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? பழசந்தான் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன போங்க, அடுத்த மாசம் வாழைச்சித்தர் இது வைக்கிறேன், போய் உட்காந்து கேளுங்க, பாருங்க அங்கே வரவங்கலாம் என்ன பேசுவாங்க, என்ன கருத்து கொடுப்பாங்க. ஒரு 10 பேர்கிட்ட வராங்க வந்து பேசுறது. எத்தனை பேர் பிஸ்னஸ்க்கு வராங்கன்னு தெரியல இல்லைங்களா? எத்தனை பேர் இந்த ரகசியத்தை வந்து சொல்ல வராங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மெத்தட் வந்து சன்மார்க்கம் இல்லை, அது சுத்த சன்மார்க்கத்துக்குரிய பாதை இல்லை.
அதில் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை மாற்றிக்கணும். அது சில பேர் மாற மாட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு அதிலே தான் இருப்பாங்க. பட் இப்போ நம்ம என்ன செய்யணும்? அது பெரும்பாலும் இங்கே கூட சில சொல்லியிருக்கா, வேறு வேறு மார்க்கெட்டில் போனாக்கா அற்ப சித்தி பெறுவீங்க. அதனால் நம்ம அடைய வேண்டிய அந்த இறுதி நிலை மரணமில்லா பெருவாழ்வு, எக்காலத்திலும் தடையில்லாத பெருவாழ்வு அல்லது ஆன்ம வாழ்வு என்று நமக்கு கிடைக்காமல் போயிடும். அந்த 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 கொஞ்சம் ஏதோ சிறிய சித்தி பெறுவதற்கு கூட நீங்கள் 7, 8, 10, 12 ஆண்டுகள் நீங்கள் பிரயாசப்படணும். அப்படி பெற்று கூட நீங்கள் அனித்திய உலகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. அதனால் பெற வேண்டியது என்னன்னாக்கா முக்கியமான ஆன்ம அனுபவம். எக்காலத்தும் அழிதகவில்லாத அந்த பேரின்ப வாழ்வு தான் இந்த ஆன்மாவுக்குரிய உண்மையான லட்சியம். அப்போ அதை அடைகின்ற காலம் இதுவாக இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால் சித்தாந்தத்துலேயும் வேதாந்தத்துலேயும் லட்சியத்தை நீங்கள் வைக்காதீங்க. இந்த வேதத்தெல்லாம் தூக்கி எல்லாம் போட்டு மண்ணில் போட்டு எல்லாம் மூடுங்க, தேவையில்லை. அப்போ இது நல்லா விளங்குனவங்களுக்கு தான் இந்த உண்மை தெரியும், ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிறது. இல்லைன்னா காலம் போயிடும். இன்னைக்கு பாருங்க, 7வது வெளியே வச்சுக்கிட்டு என்ன கூத்து காட்டிக்கிட்டுலாம் இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கே போயிட்டாங்க? பராபரையை சாதிச்சிட்டாங்க. நீ 1500 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்துட்டு இதை பிடிச்சிக்கிட்டு இதுதான் உலகம், இங்கேருந்து தான் உலகம் படைக்கப்பட்டு பேசிட்டு இருந்தாக்க கிட்டக்கடன் லெவல் மாதிரி மதங்கள்லாம் அப்பயே சித்தர்களோட இதில் மதங்கள்லாம் கடந்ததுன்னு இருக்காங்க. அப்பயே 5000 இயர்ஸ்க்கு. ஏன்னா நீங்களாம் அந்த மாதிரி நூல்கள் படிக்கல, அதனால உங்களுக்கு தெரியல. நிறைய கவிகள் வந்து சித்தர்களுடைய கவிகளில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. யோகத்தை பற்றிலாம், இந்த நிலைகளை பற்றிலாம் அதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பயே நமக்கு வந்து அட்வைஸும் பண்ணப்பட்டிருக்குது. இதெல்லாம் போயிடாது, இந்த நிறைய ராங் மெத்தட் என்னென்ன இருக்குது. ஞான 15 சித்தர் நூல் யார்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் வந்து 544வது பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புலத்தீசர் அப்படின்னு ஒரு சித்தரை வந்து பாடல் எழுதியிருக்காரு. அதில் வந்து எது எதெல்லாம் மனிதன் ராங்காக செஞ்சு எத்தனை கோடி பேர் செத்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாமே இந்த ராங் சிஸ்டத்தை வந்து எழுதியிருக்காரு. 15 சித்தர் நூலில் வந்து 544வது பக்கம். காணு மூச்சடைக்கு வெளியது முருட்டி கபாலமும் திறந்தனர் கோடின்னு. பிரணயாமம் செஞ்சு செஞ்சு மண்டை இப்படி போயிடும். இப்படி இருக்கிற மண்டை வந்து இப்படி போயிடும். ஏன்னா அந்த காற்றை உள்ளுக்கு அழுத்தழுத்த அந்த காற்றினுடைய சூடு போய் தாக்கி ஏன்னா காற்றையும் அடைச்சிக்குவாங்க. சில பேர் இந்த நேரத்தில் இந்த வஜ்ராசனமாக என்னமோ ஒன்று பண்ணுவாங்க. அது அப்படியே கீழே குடிவாங்க. இந்த நெத்தி வந்து பூமியில் படுற மாதிரி. அப்போ காற்று பூரா என்ன செய்யும்? உள்ளுக்கு விடலைன்னா காற்றை உள்ளுக்கு எடுத்துட்டு குண்டலியை எழுப்பணும்னு சொல்லிவிட்டு காற்றை அங்கிட்டு இங்கிட்டு விடாமல் அடைச்சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? காற்று விம்மம் இல்லையா? அப்போ விம்மம் போகும்போது காதுக்குள்ளே போய் காதெல்லாம் ஜவ்வுதானே. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த காற்று உள்ளுக்கு இருந்து ஃபாஸ் கொடுக்கும், கண்ணுக்குள்ளேயும் ஃபாஸ் கொடுக்கும், உச்சிக்கும் ஃபாஸ் கொடுக்கும். அப்போ எங்கேயும் உடலை நீங்கள் அன்னாடம் அப்படியே இது பண்ண ஃபாஸ் கொடுக்க அந்த ஜவ்வுக்கெல்லாம் சூடு ஏறும். ஓசோன் லோன் கிழிஞ்ச மாதிரி இது என்ன செஞ்சிடும்? இங்கே கிழிஞ்சிடும். அப்புறம் என்ன செய்யும்? காதில் இருந்தெல்லாம் ரத்தம் வரி. அதான் காணு மூச்சடைக்கு வெளியது முருட்டி கபாலமும் திறந்தனர் கோடி. கபாலம் வந்து அப்படியே பர்ஸ்ட் பண்ணிடுச்சு, உடச்சிக்கிச்சு. அந்த சூடு போய் தாக்கி உடச்சிக்கிச்சு. என்னோட லைஃப்பில் ஒரே ஒரு ஆள் நான் பார்த்தேன். அவர் அந்த பயிற்சி செஞ்சு அந்த மண்டை வந்து இப்படி இருக்கும். அவருக்கு கும்பம் வச்சா, கும்பத்தில் இது வச்சா அப்படி நேராக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த வாசிப்பை வச்சு செஞ்சு செத்து தான் போனேன். நிறையா சிஸ்டத்தை வந்து தவறாக நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ராங் மெத்தட் நிறைய. அவருடைய மெத்தட் வந்து பரஞ்சோதி மகன். நீங்கள் வந்து அதுலேயும் மாமிசெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டெல்லாம் பண்ணினீங்கன்னு வச்சுக்கங்க, டோட்டலாக முடிஞ்சு அடையவே முடியும். திருவள்ளுவரே என்ன சொல்லுவார்? தன் ஊன் பெருக்கத்திற்கு பெரிதொரு ஊன் உண்மான் எங்கனம் ஆளும் அருள். தன் ஊன் என்பது எது? தன் ஊன் தன் ஊன்
நான் அப்படின்னு நான் யார்? நான் உடம்பா? இல்லை. அப்போ உண்மையிலேயே நான் என்பது எது? நான் என்பது அந்த தான். அப்ப எது? ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்குள்ள உடம்பு எது? தன் ஊன் பெறுவதற்கு ஒளி உடம்பை, அதான் என்னுடைய உண்மையான உடம்பு எது? ஒளி. நான் ஒளி உடம்பு தான் பெறணும். நான் அண்ணன் உடம்பு எடுத்துருவேன், டெம்பரரி உடம்பு எடுத்துருவேன். அப்ப என்னுடைய உடம்பு உண்மையான உடம்பு எதுன்னு கேட்டா வள்ளலார் என்ன சொல்ற? என்ன உடம்பு எடுக்கணும்னு சொல்ற? ஒளி உடம்பு எடுக்கணும். அதுதானே உன்னோட உடம்பு. இறைவன் எனக்கு அந்த ஒளி உடம்பை தந்தானே, என்னை தந்தானேன்னு வரும் ஒரு இடத்துல. என்னை தந்தானேன்னு வரும். ஏன் அந்த வார்த்தை சொல்றாரு? நீ நல்லா கவனிங்க. என்னை தந்தானே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் ஏற்கனவே இவர் உடம்பா இருக்கிறாரு, மனமா இருக்கிறாரு, உயிரா இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் சொல்லாம என்னை தந்தானே அப்படின்னா என்ன? என்னத்தை கொடுத்தான் இறைவன்? ஒளி உடம்பை கொடுத்தான். அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டியது. அதுதான் அழியாது. அப்ப தன் ஊன் என்பது தன்னுடைய உண்மையான ஊன் எதுன்னா ஒளி உடம்பு. தன் ஊன் பெறுவதற்கு பிரிதொரு ஊன் உண்பான். பிரிதொரு ஊன்னா என்ன? இருக்கு மற்ற உயிரினுடைய உடம்பு. அது என்ன? ஆல்கலைனா அசிட்? அசிட். ஸோ அசிட் நீங்க கன்சியூம் பண்ணாக்க என்ன ஆயிரும்? இந்த உடம்பு செதறி போயிடும். ஓகே. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து உருவாகும். அந்த குழந்தை உருவாவதை வந்து உருவாகிட்டு இருக்கும்போது நிறைய அதுக்கு இந்த பழம் கொடுக்கும், நன்னாசி பழம் கொடுக்கும், இல்லைன்னா பப்பாயா பழம் கொடுக்கும். என்ன ஆகும்? கணக்கு இத்தனைக்கும் பழம் தானே. ஏன்? அசிடிக். அப்ப அசிடிக் போனா என்ன ஆகுது? அதுல உள்ள உஷ்ணம் என்ன செய்யுதுன்னாக்கா குழந்தைய கடைச்சி விட்டுறது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வேலை பண்ணும். அப்புறம் எப்படி ஒளி உடம்பு பெற முடியும்? ஏன் இந்த மாதிரி பயிற்சி அந்த உணவு சாப்பிட்றதுக்குள்ளேயே அது எத்தனை தடவை செஞ்சாலும் அது கூடாது, அது வராது. என் நம்ம ஏன் அவனை போய் கொள்ளுவான் அப்படின்ட்டு அது வராது. அதே மாதிரி வள்ளலாரும் என்ன சொல்றாரு? மாமிசம் அவன் புற இனத்தான்னு ஒதுக்கி வச்சுட்டாரு. எற்காலத்துலையும் அருள் பெறவே முடியாது. அப்போ அந்த லா தெரியும் ஏன் வந்து அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னாக்கா உன்னோடைய உடம்பு உள் உடம்பு வளர்ச்சிக்கு அது அவ்வளோ பெரிய தடை. மாமிசம் ஆன்மா காரியப்படாதுன்னு சொல்றாருல்ல, ஆன்மா விளக்கம் காரியப்படாதுன்னு சொல்றாரு, ஆன்மா வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்றாரு. அப்புறம் நாளைக்கு இன்னொரு நான் சன்மார்க்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து எல்லாம் சாப்பிடலாம் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒரிஜினல் கார் என்ன சொல்றாரு அதுதான். அப்ப பராபரைக்கும் அதே சிஸ்டம் தான், சன்மார்க்கத்துக்கும் அதே சிஸ்டம் வேலை செய்யாது. அதான் தன்னூன் பெறுவதற்கு பெரிதொரு ஊன் உண்மான் எங்கனம் ஆளும் அருள். அருள் என்பது என்ன? பராபரையோட கருணை. அருள் என்பது வள்ளலார் என்ன சொல்றாரு? தயவுன்றாரு, இரக்கம் என்றாரு, அன்பு சொல்றாரு. அன்பு, இரக்கம், தயவு இதெல்லாம் அருள் ஒரே பொருளை சாரும், அருளுக்கு சாரும்னு சொல்றாரு. அப்புறம் பராபரையுடைய அருளை பெற முடியாது. அப்ப அந்த அருள் பெறலைன்னாக்க ஒளி உடம்பு செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வெளிகளுக்கும் ஒவ்வொரு அருள் காரியப்படும். அது அதுக்குள்ள உடம்பை செய்யும். இப்போ நமக்கு உடம்பு செஞ்சு கொடுத்துருக்கியா? எது செஞ்சு கொடுத்து? அஞ்ஞான வெளி. சரி, இன்னைக்கு நம்ம வந்து சத் விசாரணையில் வந்து அந்த பேரு உபதேசம் என்ற தலைப்பில் வந்து 472வது பக்கம், இதில் வந்து 25வது பக்கமாக இருக்கும். புத்தகம் வச்சிருக்கிறவங்க அது வந்து 472வது பக்கம். வள்ளல் பெருமான் வந்து இந்த துறைக்கு வந்து விசாரணை ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இல்லைங்களா? சத் விசாரணைன்னு சொல்றாரு. எதுக்கு விசாரணை பண்ணணும் சொல்லுங்க?
சன்மார்க்கத்தில் வந்து விசாரணையை வந்து ஒரு மார்க்கம், ஒரு பயிற்சின்னு சொல்லுவாங்க. இப்போ தெரியாத விஷயத்தை வந்து நம்ம வந்து கலந்து பேச பேச தெரிஞ்சவங்க, ஆய்வு செஞ்சவங்க, அருளாளர்கள்ட்ட நம்ம கலந்து பேசும்போது நமக்கு சில உண்மைக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் இல்லையா? அதுபோல் இந்த விசாரணை என்பது செய்ய செய்ய தான் நமக்கு தெளிவு கிடைக்கும், அறியாமை வந்து நமக்கு நீங்கும். அதனால் இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நமக்கு வேலை இல்லை, இருக்கிற வாழ்க்கையை வாழாமல் சம்பாதிக்காமல் ஐயோ ஸ்பேஸ் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் தேவைதானா? அதை பற்றிலாம் எதுக்கு யோசிக்கணும்? கண்ணுக்கு தெரியாது, ஒன்றுக்கு புலன்களுக்கு எட்டாதது, எதுக்கு அதை பற்றி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு தத்துவம் பேசுவாங்க. அதை பெரும்பாலும் குறிக்கிற இந்த மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஏளனமாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவது அவர்களுக்கு வந்து சுபாவம். இப்போ சுபாவம் சொன்னாக்கா அவங்ககிட்ட என்ன வளர்ச்சி இல்லை, ஆன்ம வளர்ச்சி. ஆன்ம வளர்ச்சி உள்ளவங்க அல்லது ஆன்ம தேடல் உள்ளவங்க அல்லது ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு ஆர்வம் உடையவங்க, இல்லை ஏதோ இந்த வாழ்க்கை வந்து நமக்கு நித்தியம் இல்லை, நமக்கு வேறொரு வாழ்க்கைக்கு மறுமை வாழ்வை பற்றி சிந்திக்கிறவர்கள் வந்து இதை சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து விரும்புவாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு கேதர் பண்ணுவாங்க. அதனால் மற்றவர்களுக்கு வந்து இது ஒரு சுபாவமாக இருக்கும். ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. அது ஒரு கிணத்து தவளை மாதிரி அவங்களாம். இந்த உலகம் தான் வாழ்க்கை, இந்த உடம்பு தான் வாழ்க்கை, இந்த புலன் தான் இன்பம், காசு தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன எல்லைக்குள்ளே வாழுகின்றவர். அது ஏறக்குறைய எந்த அறிவுன்னு கேட்டிங்கன்னா 5 அறிவு மாதிரி. 6 அறிவு கொடுத்ததே பகுத்து பார்க்கலாம். எதுக்கு சாவு வருது, செத்து போனால் எங்கே போகணும், எங்கே போகணும், எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாங்க, எப்படி போயிருக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும், நானும் போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தானே பெரியவர்கள். 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி பாட்டு கூட எழுதிருக்காங்க. அவங்க போன வழியில் போகணுன்றதுக்காக. புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, ஏழைகள் நமக்காகன்னு படிக்கிறாங்க. அந்த மாதிரி சான்றோர்கள் பெரியவங்களாம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து முதல்ல படித்து தெரிந்து கொள்ளணும். இது ஒரு பாக்கியம். அதனால தான் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிந்து கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. அது பூர்வீக புண்ணிய பலத்தால் நமக்கு அந்த யோகம் இருந்தால் தான் அது கிடைக்கும். இல்லைன்னா தேட மாட்டோம். சொன்னாலும் இந்த காதில் வாங்கி போயிடுவோம், அது விசாரிக்க கூட மாட்டோம். இந்த மரத்துலேருந்து வந்து பிறந்து, ஊர்வனெல்லாம் வந்து பிறந்து, மிருகமாலாம் வந்து பிறந்து இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து இதை விரும்ப மாட்டாங்க. பொதுவாக இந்த தேவர்கள், மனிதர்கள், ஏற்கனவே பக்தியாக இருந்தவங்க, அந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் உலகத்தில் வந்து பிறக்கும் போது அவங்க தான் இந்த மாதிரி இதை தேடுவாங்க. ஏற்கனவே தேடியிருந்தால் இந்த ஜென்மத்திலையும் வந்து தேடுவாங்க. அதுக்கு பேர் வந்து விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. விட்டுட்டோம், திருப்பியும் வந்து அதை தொடுகின்றோம். ஆக உண்மை தெரியாததால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாதுன்னு சென்றதில் நம்ம வந்து படித்தோம். இப்படியே காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வர விடுத்தவர் ஆணுக்கு கடுக்க நீடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலிய போடுதலும் நமக்கு சம்மதமானால் காதினும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்கள் இட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா? அதாவது நம்ம வந்து கடவுள் வந்து காதில் வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. ஏன் ரத்தம் வருதா? நம்ம ஒரு ஓட்டை போட்டால் என்ன செய்யும்? ரத்தம் வந்துடும் இல்லைங்களா? 9 ஓட்டை வச்சிருக்கிறாரு, 9 ஓட்டையிலேயே ரத்தம் இல்லை. இந்த 1 இன்ச்சில் மட்டும் கிட்டத்தட்ட 1 ஸ்கொயர் இன்ச்சில் வந்து 3500 ஓட்டைகள் இருக்குது. எதுலையாவது ரத்தம் வருதா? ஒருலேயும் வரும். ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று போட்டோமா ரத்தம் வரும். அப்போ இவ்வளோ ஓட்டைகளும் போட்டு வச்சிருக்கிறார், அப்புறம் ஏன் நீங்கள் வேற ஓட்டை இங்கே ஒன்று போட்டுக்கிறீங்க, இங்கே ஒன்று போட்டுக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. எதை அழகுபடுத்த, எதை அழகுபடுத்துறதுக்கு? உடம்பை வந்து முகத்தை நம்ம அழகுபடுத்த போட்டு எதை அழகுபடுத்தணும்? எது அழகாவே இருக்குது? ஆன்மாவோட அழகு பொருள் வேற என்ன இருக்கு இல்லைங்களா? ஆன்மா வந்து மிக அழகம், பார்க்க இனியதுன்னு சொல்லி பாடல்ல கூட என்ன சொல்ல வர்றாருன்னா, புற அழகை நம்ம எவ்வளோ தான் அழகுபடுத்தினாலும் அதுக்கு நாளாவ என்ன ஆகிடும்?
அழகு எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? கடைசியில் இந்த அழகுபடுத்தி இந்த உடம்பு எங்கே போயிடும்? மண்ணுக்கு. இது மண்ணுக்கு போகிறத எதுக்கு இவ்வளோ அழகுபடுத்திட்டு கிடக்குறீங்கன்னு கேட்குறாரு. விண்ணுக்கு போகிற உடம்பு பாருங்கன்றாரு. ஏன்னா அதுதான் அழகு, அதுதான் பியூட்டின்றார். இது மண்ணுக்கு போகிறது. அதனால் இதை போட்டு ரொம்ப அழகுபடுத்திட்டு இருந்தோம்னாக்கா நம்ம கோட்டை விட்டுருவோம், ஏமாந்து போயிடுவோம். இதுக்கு முன்பு அழகுபடுத்தினவங்க யாரும் இதை வந்து பெரிய சாதிச்சு விண்ணுக்கு போனதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு நான் சூக்கா சொல்கிறாரு. ஏற்கனவே கடவுள் 2 ஓட்டை போட்டிருக்கேன், அவனுக்கு இங்கெல்லாம் ஓட்டை போடணும்னா அவன் போட்டு அனுப்பியிருக்க மாட்டானான்னு கேட்குறாரு. இதெல்லாம் ரொம்ப அவனுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் செஞ்ச உடம்புல நீ இன்னொரு ஓட்டை போட்டு அதை இன்னும் அழகுபடுத்துறியா? 2 கண்ணு கொடுத்துருக்காரு, 2 காது கொடுத்துருக்காரு, மூக்கு கொடுத்துருக்காரு, பல்லெல்லாம் உள்ளுக்கு வச்சிருக்கிறாரு, நாக்கை கொடுத்துருக்க 1 வச்சிருக்காரு, எல்லாம் 2 கொடுத்துட்டு அதை மட்டும் 1 வச்சிருக்கிறாரு. பாம்புக்கு மட்டும் 2 கொடுத்துருக்கிறாரு, உடுப்புக்கெல்லாம் 2 கொடுத்துருக்காரு. நமக்கு 1 கொடுத்தே நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். 2 நாக்கு கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? இந்த 1 வச்சுட்டே அவன் எப்படிலாம் பேசுறான் இல்லைங்களா? அதனால இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோமா நமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தலிட்டு வரவிட்டு இருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகின்ற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்குத்தி முதலியவற்றின் நகையிடவும் சம்மதம் வருமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாக்க நமக்கு இந்த அழகு பார்க்கறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படின்னு கேட்குறேன். மண்ணுக்கு போகிற உடம்புக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ போட்டு பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க? இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் அலட்சியம் தோன்றினார். இதை நம்ம ரிசர்ச் பண்ண என்ன வந்துடும்? பிரபஞ்ச போகம் ஓன்லி இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற இந்த போகம் இன்பங்களில் வந்து நமக்கு நிராசை உண்டாகும். அலட்சியம்னா இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இது சோலோட அறிவு, சோலுக்கு வந்து ஒளி உண்டாகணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உடம்பு போயிட்டாக்க நீங்கள் மிச்சம் என்னவா இருப்பீங்க? ஏற்கனவே நம்ம இன்னொன்று படிச்சிருக்கோம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இந்த 96 தத்துவத்தில் 2 பொருள் தான் உண்மைன்னு சொல்லியிருக்கிறார், மற்றதெல்லாம் ஜடம்னு சொல்லியிருக்காரு. கேன் யூ ரிமெம்பர்? என்ன மனம் தான். எப்படியா மனம் சொல்லிடுங்க நீங்க? மனம் எவ்வளோ பொய்? மனம் ஒரு மாயை இல்லையா? எப்படி நீங்களாம் மறந்துட்டீங்க? இந்த உடம்புல 2 தான் உண்மைன்னு சொல்லணும், மற்றதெல்லாம் ஜடம்னு. ஆன்மா ஒன்று சொன்னாங்க, ரைட்டு. அப்புறம் விளக்கம். ஆன்மா பிளஸ் ஆன்மா கிட்ட இருந்து வருகின்ற விளக்கம். இப்ப ஆன்மா இருக்குது, விளக்கமும் இருக்குதா? இல்லை. ஆன்மாவும் எப்படி இருக்கின்றார்? எல்லாருக்கும் கருத்து இருக்கின்றார். அப்ப ஆன்மா கருத்து இருக்குன்னா ஆன்மா கிட்ட என்ன இல்லை? ஒளி இல்லை, ஆன்மா பிரகாசம் இல்லைன்னு அர்த்தம். அதான் இருளா இருக்குதுங்க. அப்படி இருளா இருந்தா விளக்கம் இருக்குமா? அப்ப என்னதான் விளங்கி இருக்கிறோம்? மக்கள் என்னதான் விளங்கி இருக்கிறாங்க? உலகில விளங்கி இருக்கிறாங்க. உலகத்துல எப்படி வாழணும், எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு அதை தான் விளங்கி இருக்கிறாங்க. ஆனா ஆன்மாவையோட விளக்கம் அவங்ககிட்ட இருக்குதானாங்க? ஆன்மா விளக்கம் இல்லை. அப்ப இந்த உடம்புக்கு ஒரிஜினல் 2 பொருள் தான், ஆன்மா பிளஸ் அதனுடைய விளக்கம். அப்ப இதை வளர்த்துக்கிட்டா எப்படி இருக்கும்? ஏன்னா இதுதான் நிலைக்க போகுது, மற்றதெல்லாம் ஓகே. இப்ப படிக்கிறீங்க, எவ்வளவு படிக்கலாம்? நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எவ்வளவு தூரம் படிங்க? யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டீங்க. யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து மாஸ்டர் வரைக்கும் படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கிட்டீங்க. ஓகே. திருப்பி வந்து இதே ஆன்மா தான் திருப்பி இந்த உலகத்தில் செத்து போய் மறுபடியும் வந்து பிறக்கிறீங்க. படிச்சது உங்ககிட்ட போச்சு இல்லை. ஆனா ஆன்மாவோட விளக்கம் இருந்துருச்சுன்னு வைங்க, நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த விளக்கம் உங்களை விட்டு போகாது. அப்ப எது இம்பார்ட்டன்ட்? எந்த படிப்பு இம்பார்ட்டன்ட்? புறப்படிப்பு இம்பார்ட்டன்டா, அகப்படிப்பு இம்பார்ட்டன்ட்? ஆன்ம படிப்பு இம்பார்ட்டன்ட். ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு நம்ம வந்து மற்ற மாமிசவனும் போட்டாலும் அந்த விளக்கம் என்ன செய்யாது? வளர்ச்சி வந்து கிடைக்காது. அப்படின்னா எத்தனை கோடி ஜென்மையா மனித ஆன்மா வளர்ச்சியே இல்லாம வந்திருக்கிறான்.
பட்டினத்தை சொல்றாரு, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோன்றாரு. அப்படின்னா எப்படி வராரு? யாருக்கிட்ட இருந்து வராரு? அப்பனும் அம்மை. அப்பா கிட்ட கரு பிடிக்கிறாரு, அம்மாட்ட உடம்பு பெறாரு. அப்ப எத்தனையோ அம்மா எத்தனையோ அப்பா எனக்குன்றாரு. இன்னும் பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ பிறந்து வந்தனே, அப்புறம் பெண்டீர் எத்தனை எத்தனை பெண்டீரோ, எத்தனை பொம்பளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நம்ம வந்து மலைக்கார சொல்லி கொடுக்கன்னா 4, ஆனா நம்மளோட கணக்கு எடுத்தா நமக்கு எத்தனை பெண்டீர் இருப்பாங்க. பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ அப்படின்றார். மூடனாய் அடியேன் இன்னும் அறிந்திலனே, போடுவா இருக்கிறேன், இன்னும் எனக்கு இந்த உண்மை தெரியலையே, இந்த சைக்கிள் தெரியலையே எனக்கு, இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆன்மா. ஆன்மா அழிந்து போகுமானா அழிந்து, உடம்பு அழிந்து போகும், ஆன்மா அழிந்து போகும். ஆன்மால ஆண் பெண் பேதம் இருக்கா? ஜாதி பேதம் இருக்கா? தேச பேதம் இருக்கா? ஒரு பேதமும் இல்லை. அதுதான் பெருமான் என்ன நேயம்னு சொல்றாரு, ஆன்ம நேயம். எல்லாம் ஒரே குரூப், எல்லாம் ஒரு இடத்துல வந்தவங்க. அப்ப நமக்குள்ள எல்லாத்துக்கும் உள்ள ஒரு ஆன்ம நேயம் நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஆன்ம நேயம் வளர்த்து கொண்டாதான் அருளும் காரியப்படும். இல்லைன்னா இது இப்போ சொல்ற அருள் வந்து காரியப்படாது. பரபரையாவது ஏதோ கொஞ்சம் மூக்க பிடிச்சி எழுப்பிடலாம், கஷ்டப்பட்டு மூலக்கணலை எழுப்பி நம்ம ஒரு அளவுக்கு போயிடும். ஆனா இது இப்போ சொல்ற இது இருக்குது, அது வந்து ஆன்ம நேயம் கட்டாயம். அதுதான் இந்த 2 ஆன்மா எப்போதும் ஞாபகம் வச்சுங்க. ஆன்மா பிளஸ் அதோடைய விளக்கம். இப்போ வள்ளல் பெருமானுக்கு ஆன்மாவும் காரியப்பட்டுச்சு, அதுல இருந்து வந்த விளக்கம். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். இதைத்தான் இயற்கை விளக்கம் சொல்றாரு. இந்த இயற்கை இது சொல்லி கொடுத்து படிச்சு கொடுத்து வர்றதில்லை, இது உள்ளுக்குள்ளே இருந்து உதிக்கிறது. ஒன்ஸ் ஆன்மா வந்துட்டா எல்லா ஞானமும் அதுக்குள்ள அடங்கி போயிடும். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே உங்களுக்குள்ள கிடைச்சிடும். இந்த ஆன்மா வந்து வேற இல்லை, அதுவே அந்த ஜோதி உள்ளுக்கு கலந்துச்சுனாக்கா அதில் வந்து அகப்புறம் புறம் புறப்புறம் 4 இடத்துல கலக்குன்னு சொல்லலை. அப்போ ஆன்மாவில் கலந்துட்டாக்கா அது முழுக்க முழுக்க என்னவா இருக்கும்? அருட்பெரும் ஜோதியாக இருக்கும். அதுதான் இந்த மாதிரிலாம் ஆன்மா வளர்ச்சியை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டா உடல் டெக்கரேஷன்லாம் என்ன ஆயிரும்? அலட்சியம் தோணும். நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போயிடும். அப்படி அலட்சியத்தோடு நான் உண்டாம். நிராசை என்பது டிசையர் இல்லை, ஆசை இல்லை. நிராசை ஆசை அற்ற தன்மை, அது உண்டாயிரும். இப்போ சில பேருக்கெல்லாம் வாழ்ந்து நொந்து போனாடின்னு தான் ஆசை, பிடிக்கலையா போயிடலான்னு இருக்கிறேன், சாவும் வர மாட்டேன்னு நொந்து. இதே எப்போ சொல்கிறேன்? 16 வயசு 17 வயசு சொல்லுவாங்களே, அப்போ தான் வாழணும்னு ஆசை வரும். இப்போ அந்த நேரத்தில் ஞானம்லாம் சொல்லிப்பா, நீங்களாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்கல்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு வாழணும்னு அதுங்களுக்கு சொல்லு. பத்திரிக்கை கொடுத்துட்டு ஏன்டா அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டு சொல்லி பாருங்க, கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆக இப்படியே விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாம். அதனால் சரியை முதலிய சாதகம் 4 சரியையில் வந்து 4 சாதகம் இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதில் 4வது இனத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4ல் 3வது படியாக ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாக நிராசை என்னும் படி உண்டாகின்றது. அப்பனா என்னது? சரியையில் ஒரு 4, கிரியையில் ஒரு 4, யோகத்தில் ஒரு 4, ஞானத்தில் ஒரு 4. அப்ப ஞானத்தில் யோகம் செய்கின்ற படி உண்டாகி, அப்ப எத்தனை கடந்துரும். ஜஸ்ட் ஆசை இல்லாம போயிட்டாலே நீங்க எத்தனையோ படி கடந்து வந்துடும். இது வந்து லைக் எக்ஸ்பிரஸ் ஜம்ப் பண்றது. அப்ப அந்த மனிதன் ஆசையிலேருந்து விடுபடுறதுக்கு அவன் எத்தனை ஜென்மம் எடுக்கணும். அவன் வாழ்ந்து 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 அடிபட்டு புரிஞ்சு இந்த உலகமே பொய்யன்ற அளவுக்கு அவனுக்கு அறிவு வளரணும். அதுக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்துடும். அப்ப சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம் செய்ய வேண்டியது. கிரியையில் சரியை, கிரியில் சரியை, கிரியில் யோகம் நுனி,
யோகத்தில் சரியே, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் வேணாம். டைரெக்டாக எங்கே வந்துடும்? ஞானம். அப்போ இது ஞான மார்க்கம். அப்போ ஞான மார்க்கத்துக்கு வந்து நீங்கள் அடிப்படையாக வரணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன காலம்? சத்திய யுகம், அறிவியல் யுகம். அந்த காலத்தில் வந்து மண்ணிலெல்லாம் எழுதி படித்தாங்க. இன்றைக்கி போய் நீங்கள் மண்ணில் எழுதி உங்கள் பிள்ளைங்கள்லாம் போய் மண்ணில் எழுதி படிக்குதா? இல்லை. இப்போ எப்படி படிக்குதுங்கெல்லாம்? கம்ப்யூட்டர். இனி வருங்காலம் எல்லாம் அப்போ எப்படி படிக்க போகுதுங்க? எல்லாம் கம்ப்யூட்டர். இல்லைங்களா? இப்போல்லாம் கை அடக்கத்துக்குள்ளே உலகம் வந்துருச்சு. எல்லாமே கை அடக்கத்துக்குள்ளே, இவ்வளோ வேலையை கை அடக்கத்துக்குள்ளே முடிச்சிடுறாங்க. அப்போ இது வந்து அறிவியல் யுகம். கடவுள் யுகத்தை மாற்றி வேற ஒரு ஹைடெக்கில் கொண்டு போகிறாரு மனிதனை. அப்போ மனிதனும் எப்படி ரெடியாக இருக்கணும்? ஹைடெக்கு நம்மளும் ரெடியாக இருக்கணும். இதுக்கு முன்பு போன வெளிகள்லாம் வேற, இப்போ இனி போகக்கூடிய வெளிகள் வேற. அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்ம பழைய வேதத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் முடியாது. இப்போ புதிய சப்ஜெக்ட், புதிய பாடம் வருதுன்னாக்கா நீங்கள் புதிய பாடத்தை என்ன செஞ்சீங்க? அப்கிரேட் பண்ணிடணும். அது தெரியலன்னாக்கா நீங்கள் பின்தங்கிடுங்க. அதேமாதிரி வேதத்தில் புதிய வேதம் வரும்போது என்ன செய்யணும்? அதையும் நம்ம படித்து அதில் உள்ள இதை தெரிந்து கொள்ளணும். அப்போ ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாக நிராசை என்னும்படி உண்டாகிறது. அப்போ ஞானத்தில் யோகம். ஓகே, ஞானத்தில் யோகம் என்பது என்ன? அடுத்து இது யோகம் முடிஞ்சு அடுத்து என்னது? ஞானத்தில் ஞானம் முடிஞ்சது. ஞானத்தில் ஞானம்னா நீங்க யாரு? நீங்க அருட்பெரும் ஜோதி. எவ்வளோ ஷார்ட்கட் பண்ணிருச்சு தெரியுங்களா? அப்ப ஞானத்தில் யோகம் என்று சொல்லும் போது என்ன அதனுடைய அர்த்தம்? யோகம் என்னது? அவ்வளவுதான். அணையவாறு என்னை அணையவாறு முடிஞ்சுது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுப்பா. உலகம் போய் எல்லாம் போய் ஒன்னே ஒன்று தான் ஆன்மா ப்ளஸ் அதோட விளக்கம் ஒன்று தான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரெடி. எதுவுமே நித்தியம் இல்லை, எல்லாம் பொய். இருக்கிற பராபரை வரைக்கும் பொய்ன்றதெல்லாம் நான் வந்து ஞானத்தால் அறிந்து கொண்டேன். நான் போய் அங்கே நின்று அங்கே செத்து திருப்பி இங்கே வந்து ஐயோ இங்கே வந்து செத்து போயிட்டேனே அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போய் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இன்னைக்கு இனிப்பு நீர் காரனை பாரு, காலை எடுக்கிறான், கையை எடுக்கிறான், என்னென்னமோ எடுக்கிறான். உனக்கும் வந்து காலை எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. பார்த்தனே என்ன செஞ்சுக்கலாம்? பார்த்தனே தெரியும். ஓ இது இப்படியா, இந்த மாதிரி வரும். நீங்கள் கேன்சரில் எவ்வளோ பேர் வருது. உனக்கு கேன்சர் வந்து நீ நொந்து செத்து திருப்பி நீ வந்து ஐயோ கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அறிவிலேயே நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? பார்க்குறோம். அன்னாடம் பார்க்குறோம். அன்னாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளும் என்ன ஆகிக்கிட்டே இருக்கிறான், போய்கிட்டே இருக்கிறான். பத்திரிக்கையத்தோட ஒவ்வொரு நாளும் என்ன வருது? கர்மாதி வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும். அப்போ நாளைக்கு நமக்கு வேற என்ன ஆகும்? நாளாகுமா? சொல்லுங்க. நம்மளும் என்ன ஆக போறோம்? சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நாள் என்ன ஆகிட்டே இருக்குது? கழிச்சுக்கிட்டே இருக்குது. வயது ஆகிட்டே இருக்கணும். உடம்பு பழசா போய்கிட்டே இருக்கு. அசிடிட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. என்னென்ன நோய் வரும்னு தெரியாது. பணக்காரனா இருந்தாலும் நாளைக்கு இருப்பானான்னு தெரியும். சிங்கோட கதை பார்த்தீங்களா? கிங்கு தான். ஆனால் அவர் நினச்சி பார்த்தோமா யாராவதுக்கு இந்த மாதிரி வரும்னு? யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் ஏதோ ஒரு நாட்டை விட்டுலேருந்து ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியல. நேற்று ஒரு பஸ்ஸில் 229 பேர் தப்பிச்சாங்க. அதே கொஞ்சம் வேற மாதிரி போட்டால் 29 பேர் போகும் முடிஞ்சு. ஸோ என்ன நடக்குன்றதே தெரியல. தண்ணி இல்லைன்னா என்ன நடக்குன்றது ஒரு வாரமாக போட்டு பயம்பூத்திட்டு தான் இன்னைக்கு தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. டேம்லலாம் தண்ணி நடுது. ஸோ வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி ஓடிட்டு இருக்குது? நிலை நோ கேரண்டி. நோ கேரண்டின்றதுனால தான் நம்மலாம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஏன்னா நம்ம எடுத்திருக்கிற இந்த உடம்பு அனித்தியம். அப்போ இதுலேருந்து நம்ம இது வந்து நிராசை என்பது வந்தனே, இதில் இந்த உலகத்தை வாழ்றதுக்கு நம்ம ஆசை படக்கூடாது. எனக்கு இந்த உலகம் வேண்டாம் அப்படின்னு அறிவில் தந்தை தாய் நிசமும் அல்ல, ஜனங்களும் நிசமும் அல்ல, இந்த மெய் நிசமும் அல்ல, இல்லறமும் நிசமும் அல்ல. நம்ம போய் சொல்ல முடியாது.
ஆனால் இல்லறமும் நெசம். நீ இல்லறம் நல்லா நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தா ஏமாந்து போயிடும். அப்போ இதெல்லாம் கொண்டு நீ வேற என்னமோ அடையணும். அதான் அதோடைய முக்கியம். அப்ப இல்லறமும் நெசமும் அல்ல. சுந்தர நாகைனாரே துணையடி நிசம்பார் நீங்க. சுந்தர நாகைநாதர் என்பது பராபர வெளி, அதுதான் நெசம் அப்படின்னாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு, அதுவும் நெசம். அதுக்கு மேல இன்னொரு வெளி இருக்குது, அதுதான் நெசம்ன்றது. அப்ப நாம் நம்மளுடைய டார்கெட் நம்மளுடைய லட்சியம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும்? அருளை பெறுவது. நான் எப்படியாவது போகணும். இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்க மனதை இந்த பக்குவம் நீங்க படுத்திட்டீங்கன்னாக்க அதனுடைய அர்த்தம் நீங்கள் நிராசை கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க இந்த உலக வாழ்க்கையை வெறுக்கிறீங்கன்னா இதை விட்டுட்டு ஓடுறது இல்லை. இன்டலெக்சுவலி அறிவுபூர்ணமாக இது நிலை இல்லாதது. நிலையானதை நம்ம ஒன்று தேடிக்கொள்ளணும் அப்படின்றது அதனுடைய சார். சரிங்களா? ஓகே. அப்ப என்ன சொல்றாரு அதுல? நிராசை உண்டாகின்றது. ஆகையினாலே இந்த விசாரத்தில் இருந்து கொள்ளுங்கள். இந்த விசாரணை இருந்து கொள்ளுங்கள். நிராசை என்னும் படியில நீங்கள் இந்த விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். நிலையில்லாதது. இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். கண்டமாகனா கொஞ்சமாக. முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் தெரிவிப்பார். இப்ப ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிறாரோ இல்லையோ, படிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெரிந்து கொள்ளும். இப்ப வள்ளலாருக்கு யாரு சொல்ல? ஆண்டவர் அவருக்கு சொல்றார். ஆக கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடன், என்ன உரிமை? இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்துட்டார். உரிமை உங்களுக்கு கிடைச்சுனாக்க அகண்டமாக தெரிவிப்பார். அகண்டம்னாக்க இன்னும் விரிவாக, இன்னும் ஆழமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். எப்படி தெரிவிப்பார்? உங்களுடைய அறிவு விசாலமாகும். பிறர் சொல்லி தெரியாததை நீங்க சொந்தமா எல்லாம் தெரிஞ்சு கொள்வீங்க. மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றத உங்களுக்கு உணர முடியும். உங்களால் இதெல்லாம் நித்தியம் இல்லை, அனித்தியம் அப்படின்ற உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆன்மா அந்த அறிவை கொடுப்பதனால உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதால் நீங்க இந்த முயற்சியுடன் இருங்கள். 2.5 வருஷமாக நான் சொல்லி கொண்டு வந்தேன். 2.5 வருஷங்கள். அவருக்கு பாருங்க 9 வயசுல ஞானம் கிடைச்சது. ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை அருட்பெரும் ஜோதியை பத்தி ஸ்பெசிஃபிக்கா அவர் சொல்லக்கூடிய காலங்கள் எத்தனை வருஷம்னாக்க கடந்த 2.5 வருஷம் தான் சொல்றாரு. அப்ப இந்த 2.5 வருஷத்தை ஆரம்பத்துல அவர் சொன்ன டேட் இல்லையா, இந்த உபதேசம் செஞ்ச நாள் எப்ப, அதுல இருந்து கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க 1871 கிட்டத்தட்ட ஒரு 4வது மாசம் போலதான் அவருக்கு இந்த நிலை மாறி இருக்கும். ஏறா நிலைமிசை இப்போது ஏறி இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. 1871 தான் பெருமானுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி முழுமையாக. அதுக்கப்புறம் தான் சபையை பேரை மாத்தினாரு, தர்மசாலை பேரை மாத்தினாரு, தன்னுடைய சங்கத்துக்கு சுத்த சன்மார்க்கம் சத்திய சங்கம்னு பேரெல்லாம் மாத்தினாரு, ஞான சபைக்கும் பேரெல்லாம் மாற்றினார். அதனால இந்த 2.5 வருஷங்கள் நான் சொல்லி கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லிக்கிட்டு வந்தையா, இனிமேல உங்களுக்கு சொல்றதுக்கு தடைப்பட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆள் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சொல்றதுக்கு ஆளு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எவ்வளவு காலம் ஆள் இல்லை. அவர் காலத்துக்கு இருப்பாரு, ஒரு நூற்றாண்டு ஆள் இல்லை. ஏறக்குறை இப்ப நமக்கே தெரிஞ்சது நான் 2003 தான் எனக்கு தெரிஞ்சது. இவர் ஒரு வித்தியாசம், சித்தர்களுக்கு இவர் வேற அப்படின்றது எனக்கே 2003 தான் தெரியும். அப்ப நான் தெரிஞ்ச பிற்பாடு தான் உங்களுக்கும் நான் தெரியப்படுத்தினேன். இது மாதிரி இது ஒரு வேற மார்க்கமாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை வருஷமாச்சு? இதோட 11 வருஷத்துக்கிட்ட ஆகும். கடந்த 11 வருஷமா தான் நம்ம இதை தெரிஞ்சிருக்கோம். இது நம்ம ஒரு லிட்டில் குரூப்புக்கு தான். ஆனா இன்னும் எவ்வளோ பேருக்கு தெரியல. சன்மார்க்கத்துல கூட எல்லாருக்குமே இது தெரியல. அதாவது மற்ற மார்க்கத்துக்காரங்களுக்கு கூட இது தெரியல. அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் இணைச்சி வச்சுட்டு ஒன்று போல அப்படி பார்க்குறாங்க. இது அப்படி உள்ளது இல்லை.
இது தனித்துவம் கொண்டு இருக்கின்றது. தனி வெளியை பற்றி பேசுகின்றது. ஏன்னா மற்ற வெளிகளையெல்லாம் இது உருக்கி இல்லாமல் ஆக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கொண்டு ஒன்றா வச்சுக்க முடியுமா? மேலும் இந்த கடவுள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க விரும்புகிறாரா? இல்லை. அப்படி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டா இவர் என்ன சொல்றாரு? என்ன விடு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன பிடிச்சா நான் ஒன்ன பிடிப்பேன். இப்படி இருக்குது. புரியுதுங்களா? அதனால் சொல்லி கொண்டு வர, இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். அங்க உள்ளவங்க சொல்றாரு, இதுவரைக்கும் இருந்தது போல் இருக்கு. அப்புறம் எப்படி இருந்திருப்பாங்க? விழிப்புள்ள அந்த அந்த மரணமில்லா வாழ்வு வாழணும் என்ற நோக்கம் யாருக்குமே இல்லை. இது கடைசி வார்த்தை. வள்ளல் பெருமா அவங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்த்தை. ஏன் அதை கடைசி வார்த்தைன்னு சொல்றாரு? அடுத்து இவர் என்ன ஆக போறாரு? இவர் மறைய போறாரு. ஸோ பாடி டு பாடி கம்யூனிகேஷன் வந்து இனிமேல் இருக்க போறது இல்லை. ஏன்னா ஒளியாக மாற போறாரு. எல்லாம் எழுதி வச்சுட்டேன், வேதங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன். அதனால தான் இது வந்து கடைசி, நான் பேசுறது தான் உங்களுக்கு கடைசி வார்த்தைன்னு சொன்னேன். இது முதல் கொஞ்சம் காலைக்கு சாலைக்கு போகின்ற வரைக்கும், சாலைன்னா தர்மசாலைக்கு போக போறாரு. ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பரிகாரம் விசாரம் செய்து கொண்டு இருங்கள். டிஸ்கஷன் பண்ணுங்க, வாழ்க்கையை பற்றி டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பிறவியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க, மோட்ச வாழ்வை பற்றி சிந்திங்க. மேலும் சமய மதங்கள் தெய்வத்தது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது. சிவாய நம என்றும் நமச்சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களில் சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வரவிக்க விட்டு நடந்து வருகின்றது. சமய மதங்களெல்லாம் வந்து ஆக்சுவலி தெய்வத்தை வந்து தெய்வம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வரலை. ஏன்னா சமய மதங்கள்லாம் நமக்கு ஒரு உருவத்தை காட்டி தான் தெய்வம் அப்படின்னு வச்சுருக்கு. நான் அந்த உருவம் அப்படி இருக்குதா, கடவுள் அப்படியா இருக்கிறாங்கனாக்க அப்படி ஏன் அப்படி பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும். நம்ம அந்த உருவத்தை காட்டினதுனால என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் உருவத்திலேயே சிக்கிக்கிட்டோம். கடவுள் வெளியாக ஒளியாக ஸ்பேஸாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை நிலை. ஆனால் நம்ம என்ன ஒரு கிண்டர்கார்டன் லெவல் மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா சமயத்தில் நம்ம இதை நம்மளே திட்டுற மாதிரி இருக்கும். என்ன செஞ்சுருக்கணும், அந்த காலத்தில் உள்ளவங்க சமய நெறியில் உள்ளவங்க அதை வந்து கிளாஸ் வகுத்துரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வரும்போது பிடிவா, செகண்ட் லெவலுக்கு வரும்போது பிடிவா, தேர்ட் லெவலுக்கு வரும்போது, அந்த மாதிரி நமக்கு வந்து டீச்சிங்ஸ் இல்லை. அப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி ஆகிற வரைக்குமே நம்ம எப்படி பார்த்துட்டோம் தெய்வத்தை, எல்லாம் உருவமாகவே பார்த்து வரும். இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லி அறிவியலாக படித்தாதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், மற்றபடி சொன்ன முடியாது. அதுதான் சமய மதங்கள் தெய்வத்த உண்மையை குறித்து, குழுவுக்குறினா ஒரு குழுவுக்கு சொல்வது போல, ஒரு இனத்துக்கு சொல்வது போல, ஒரு மதத்தார்கள் சொல்வது போல. இப்போ இந்து மதத்துக்குன்னு எப்படி கடவுளை சொல்றது? அதனால் நம்மளோட கடவுளை உருவத்தை எடுத்துட்டு நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் போய் பேச முடியுமா? இதுதான் எங்கள் கடவுள்னு சொல்லி யாரும் ஏற்றுக்குவாங்களா? ஏன் ஏற்றுட்டு போல? நம்ம முருகனை வச்சுட்டு இவர் அவரோட ஒய்ஃபு, இங்கிட்டு வள்ளி, இங்கிட்டு தெய்வானை, இதுதான் இன்டர்நேஷ்னல் காட்னு நம்ம போய் சொல்ல முடியுமா? இதுதான் வேலு, இந்த வேலில் தான் அவர் குத்துவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மயில் தான் இவர் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுற அண்டங்களெல்லாம் இந்த மயில் தான் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு போய் சொன்னால் மற்றவன் என்ன நினைப்பான்? கடவுள்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்களான்னு கேட்க மாட்டாங்க. அப்போ இது வந்து யாருக்கு சொன்னால் ஏற்றுக்குவாங்க? நமக்கு மட்டும்தான். புராண கதைகளெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கணபதி எப்படி வந்தாருன்னு அந்த கதையை போய் எடுத்து சொன்னால், தலை எப்படி வந்துச்சுன்னு கேட்டானாக்கா அதுக்கு ஒரு கதை சொன்னால் உலகம் ஏற்றுக்குமா? சொல்லுங்க, எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சிரிப்பாங்க இல்லைங்களா? இதுதான் கடவுளா, இந்த உருவம் தான் கடவுளா? அப்போ இந்த உருவத்துக்குள்ள நமக்கு சொல்லும் போது எப்படி வச்சிருக்கிறாங்க எல்லாம் தத்துவங்களை உள்ளுக்கு அடக்கி சொல்லிக்கிறாங்க. இறைவனை வந்து காண முடியாது, அதை தத்துவமாக சொல்றது. மேபி அன்னைக்கு நமக்கு அந்த அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுக்கு இந்த சிஸ்டம் வந்து தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படி இல்லையே. இன்னைக்கு நம்ம அறிவியல் அணுவியல் வரைக்கும் போயிட்டோம். அணுக்குள்ள போயிட்டோம், அணுக்குள்ள ஒளி இருக்குன்னு போயிட்டோம். இப்போ ஒளிக்குள் ஒளி இருக்குன்னு போயிட்டோம். நானோ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லைங்களா? எவ்வளோ விரிவாயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் இதில் நின்றுக்கிட்டு இருந்தோமா எப்படி இருக்கும்? அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட
கடவுள் கொள்கை கடவுள் அறிவியலை வந்து நம்மளும் மாற்றிக்கணும். ஏன்னா வேதத்துலையும் இருக்குது அப்படிதான். புராண கதைகள்ல தான் இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் வேதத்தை எடுக்கும்போது அது வந்து அணுவை 1000 கூறா அப்பே உடைச்சி போயிருக்கிறாங்க. கடவுள் எங்க இருக்கிறான்னு ஒரு அணுவை நீ 1000 கூறா உடைச்சி பாரு, உள்ளுக்கு கடவுள் இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்ப அதையும் நம்ம அந்த பக்கம் பார்க்கணும் இல்லையா? அப்பயே ஆன்மாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மா தான் கடவுள்னு சுப்பிரமணிய ஞானத்திலே சொல்லப்படுது. வெளியாக நம்ம பிறக்கிறனோட சிறப்பு வந்து என்னால சொல்லவோ நாவோ இல்லைன்னு சுப்பிரமணிய ஞானத்துல சொல்லப்படுது. போகர் சொல்றாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த போகர் சொல்றாரு, நான் வந்து ஸ்பேஸ் உலகத்துக்கு வந்து விட்டேன்னு சொல்றாரு, பொண்ணு உலகத்துக்குள்ள வந்து விட்டேன்ற. இந்த மாதிரி சித்தர்கள் எண்ணிலா கோடிக்கணக்கான பேர் வாழ்றாங்கன்னு வேற சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து உருவத்திலே மாட்டிக்கிட்டு, ஏன்னா நமக்கு அதை விட்டு ஒரு வழிபாடாக தான் செய்கிறோமே ஒழிய அதுக்கப்புறம் நம்ம மற்றது எதுவுமே தெரிந்து கொள்ள விரும்பல, அது கற்பிக்கப்படுவதும் இல்லை. அதனால் குழுவுக்குறியாக சொல்லப்பட்டதே அன்றி அக்குறிப்பை வெளிப்படையாக காட்டாது. ஒப்பனா அதை சொல்லாம மறைப்பாக சொல்லப்பட்டிருக்கு. சிவாய நமன்னு சொல்லியிருக்கிறான். சிவாய நமன்னா என்னன்னு தெரியாது என்றும் நமச்சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1 2 3 8 6 13 15 14 சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து, அதாவது இந்த நமச்சிவாயவே வந்து மாற்றி 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 சொல்லும் போது அது வேறு வேறு சந்தமாக வரும். இப்படி தான் வழங்கி வருகின்றது. மந்திரங்களில் அர்த்தம் பலவாக விரியும். நமச்சிவாயம் சொன்னால் அது ஒரு தன்மையை குறிக்கும். சிவாய நமன்னு சொன்னால் அது இன்னொரு தன்மையை குறிக்கும். எவன நமசின்னு சொன்னாக்கா அது ஒன்றை கொடுக்கும். மாரணத்துக்கு வேற ஒன்று பண்ணும், வசியத்துக்கு ஒரு இது பண்ணும். அதே நமசிவாயத்தை மாற்றி மாற்றி நீங்கள் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன், டிஃப்ரெண்ட் பர்பஸ், அது அப்படியே போய்கிட்டே இருக்கும், விரிந்து போய்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவ அனுபவமே அன்றி வேறு இல்லை. அடிப்படை என்னது? மனிதனா பிறந்தா என்ன ஆகணும்? மனித பிறப்பு இறைவன் கொடுத்ததே எதற்கு? மரணமில்லா பெருவாழ்வு. அப்ப அதுதான் சிவ அனுபவம். அது ஆன்ம லாபமாகிய சிவ அனுபவமே அன்றி வேறு இல்லை, வேற எதுவுமே கிடையாது. இங்குள்ள எல்லோருக்கும் ஸ்வர்க்க நரக விசாரம் இல்லை. யாருக்கும் என்ன இல்லையா? சொர்க்கம் நரகம் அந்த விசாரணை இல்லை. அதை தான் விசாரணை பண்ண சொல்றது. யார் எங்கேருந்து வந்து எங்கே போக போகிறோம், நம்ம இங்கே வாழ்ந்துட்டு செத்து போனால் எங்கே போவோம், செத்து போனால் யார் நமக்கு வந்து துணி கொடுப்பா, செத்து போனால் நம்ம எங்கே போய் குளிப்போம், செத்து போனால் எங்கே சாப்பிடுவோம், எங்கே தூங்குவோம், என்ன தான் பண்ணுவோம், எங்கே தான் இருப்போம், யாராவது அதை பற்றி யோசிக்கிறோமா? இல்லை போக விட்டுட்டு இருக்கிறவன் தான் யோசிக்கிறானா? இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? அவர் நல்லபடியாக போயிட்டாரு, கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு அவர் ஃபோன் அடிச்சு விட்டு சொன்னார், அப்போ நான் வந்து சேர்ந்துட்டேன் சொல்லுங்க. அப்போ அதை பற்றி யாருமே யோசிக்கிறதும் இல்லை, அது விசாரம் இல்லை. சொர்க்க நகர விசாரம் உள்ளவர்கள் கொஞ்சம் பேருக்கு விசாரமும் இருக்குது. அவங்க ஏதோ பக்குவப்பட்ட சில ஆன்மா போல இருக்கு, அதெல்லாம் தேடக்கூடியவர்கள், அதில் நம்பிக்கை உடையவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து, இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் உடையவங்க, கொஞ்சம் யோகம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏதோ ஒரு குருமாரை பிடிச்சிக்கிட்டு அவங்க எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. லாபம் பெறுவதற்காக சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று, அற்ப பிரயோஜனம் பல்பு திங்கிற மாதிரி, பல்பு திங்கிற யோகம்லாம் ஒரு அற்ப யோகம் தானே, அது மாதிரி பெற்று இந்த முடியை வச்சு கட்டிக்கிட்டு இழுக்கிறது, காடியை இழுக்கிறது, ட்ரெயின் இழுக்கிறது, போயிங் ஏழுக்கோசை இழுக்கிறது இல்லைங்களா? இப்போ காணா போச்சு, எங்கேயாவது இழுத்துட்டு வர வேண்டியது. இறந்துட்டார்ல அவரும் இறந்துட்டு 51 வயசுல இறந்து போனார் பாருங்க. அவ்வளோ பவர் உடையவர் 51 வயசுல எனிப்பி நிலை வந்து. அப்போ உறுப்புகள் பலம் என்னாச்சு? சூப்பர்மேனும் போயிட்டாரு. அப்போ இதெல்லாம் பாருங்க, ஒரு நீண்ட ஆயுளுக்கு கூட அது அந்த பயிற்சி வந்து உதவுல. ஸோ அதனால தான் சில அற்ப பிரயோஜனம், அற்ப லாபங்கள் கின்னஸ்ல இடம் பெறணும். அவ்வளோதான். செத்து போனேன்னு அப்புறம் எவன் அதை திருப்பி பார்க்கணும்? சொல்லுங்களா? இந்த பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு,
வேற வேற மெத்தட்ல போனவங்களாம் கடைசியில் என்ன ஆயிருமா, தடைப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. தடைப்பட்டு முடிவான சித்தி அன்பத்தை பெறுவார்கள் அங்கு அருமை. பின் அப்புறம் மறுபடியும் அந்த முடிவான இன்பத்தை தேடி அவங்க வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே முடிச்சுட்டு போச்சு இல்லையா, திருப்பி அந்த ஆன்மா மறுபடியும் பிறந்து மறுபடியும் உண்மையை வந்து அது தேடும். கடைசி வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு உண்மை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பிறந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. கடவுள் அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். நீ கடைசி நிலையை அடையிற வரைக்கும் நீ தேடிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ எங்கே போய் நின்னாலும் அந்த இடத்துல நமக்கு இதுக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு இது தேடல் உண்டு. ஏன்னா அது முற்றுநிலை பெறும்போது தான் அது என்ன ஆகிடும், சாந்தம். அந்த தேடல் வந்து அதுக்கு அது வரைக்கும் அது தேடிட்டு சரியில தேடினா இறந்து போனால் கிரியை தேட வரும். கிரியையில் விழுந்துட்டுனா யோகம் செய்ய வரும். யோகத்தில் விழுந்துட்டா ஞானம் தேட வரும். ஸோ எங்கே முடிக்கிறோமோ அடுத்தடுத்து அதை முடிக்கிறதுக்கு அது பாட்டுக்கா ஜேர்னி தேடிக்கிட்டே வரும். அப்போ கடைசியாக அந்த ஆன்மா எங்கே தான் போகணும், அருப்பர ஜோதி ஆண்டவர் உலகத்துக்கு போகணும். ஏன்னா இது அங்கே தொடர்பு உடையது, அங்கேருந்து வந்தது இது. அப்போ அது அங்கே போனால் தான் இதுக்கு முடிவு. நம்ம என்ன பண்ணுறோம், செத்து பண்ணிட்டு சட்டியில் தண்ணி ஏற்றி வச்சுட்டு ஓட்டை போட்டுட்டு சித்தம் போ சிவலோகம் போ, சித்தம் போ சிவலோகம் போன்னு சொல்லிட்டு அந்த ஆள் எங்கே போகும், போதான் முடியுமா? தத்துவத்தில் மாட்டிக்கிட்டு வெளியே போயிடுவார். எப்படி போவார்? அந்த ஆன்மாவுக்கு போகும் தெரியாது, மனதுக்கும் தெரியாது, உயிருக்கும் தெரியாது. ஏன்னா இருக்கும் போதே அந்த உயிருக்கு அந்த ஒளி கிடைச்சிருந்தா தான் அந்த அதுக்கு தான் தெரியும் எப்படி போகிறது. அதுக்கு மட்டும்தான் அந்த லைன் சரியா புரியும் எப்படி அது போகிறது. வேற எதுக்குமே தெரியாது. அது வந்து கடவுள் என்ன ஒரு திரையா போட்டு வச்சிருக்கிறாரு, எல்லா வெளிகளும் என்ன பண்ணியிருக்கிறாரு, திரை போட்டு. அப்ப எல்லா திரையும் நீக்கிறதுக்குரிய அந்த பவர் யாருக்கிட்ட இருக்கு, அருட்பெரும் அதோடைய அருள் காரியப்படாதவருக்கு திரை நீக்க நம்ம மாட்டிக்கிட்டோம். திருப்பி மறுபடியும் பிரபஞ்ச சக்தி எங்க இழுக்கணும், உலகத்து தான். இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி பாருங்க, கடவுள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, நீக்கிட்டாரு. வேண்டாம், க்ளோஸ், முடிஞ்சு. இனிமேல் போன வரைக்கும் போட்டோம், போனவங்க நான் திருப்பி கொண்டு வரேன். இனிமேல் எந்த மார்க்கமும் வேண்டாம், எல்லாத்தையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு, எல்லாரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்பத்திற்கு சாதக சகாயமான திரு வருள் மகா வாக்கிய திரு மந்திரத்தை நமது உண்மையை வெளிப்பட காட்டும். கவனிங்க, நமது உண்மையை, which is the truth. எல்லா மதங்களையும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ட்ரூத் 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 பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க சன்மார்க்கம் தான் இருக்குதா, அருப்பெரு ஜோதி தான் ட்ரூத்னு சொல்லப்படுதான்னா இல்லை. Know yourself first, know yourself. Which is the self? This is truth, this is truth. அவன் ஒரு ட்ரூத்தை வச்சுட்டு கிறிஸ்டியானிட்டி எடுத்து பேசினாலும் அவனும் என்ன பேசுறான், ட்ரூத், நோ யுவர் ட்ரூத் அப்படின்னா அவனும் சொல்லிட்டு இருக்கு. 7வது வெளிக்கு வந்துட்டு அவர் ட்ரூத் கண்டுபிடிச்சிட்டார். 12வது வெளியே ட்ரூத் இல்லைன்னு இவர் சொல்றாரு. அதுக்கு மேல இருக்கிற ட்ரூத் தான் த நேச்சர் ட்ரூத்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஆக மங்கா மந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட வண்ணம். அப்ப அந்த மகா மந்திரம் யாரு கொடுத்தது, அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தது. எனக்கு வெளியிட்ட வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்தெழுந்த உண்மை அனுபவ ஆனந்த இன்பத்தை, வள்ளல் பெருமானுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இன்பத்தை நீங்கள் எல்லோரும் என்போல் ஐயம் திரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பிட்டேன். அவர் என்ன என்போல் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனைத்தையும் நீங்களும் கொஞ்சம் கூட பெசகு இல்லாமல், மயக்கம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் அடைய என்னுள் எழுந்து பொங்கிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பற்றி குறிப்பிட்டேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். ஏன்னா அது எவர் லிவிங் மேன் இல்லையா. அதனால நேற்றும் நான் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்லுவேன். இன்னும் புதிய புதிய ஆளுங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்றது. நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில், கட்டளை, இறைவனுடைய கட்டளை வந்து மனிதன் மீறலாமா? மீறத்துக்கு நமக்கு என்ன இல்லை, நமக்கு பவர் கிடையாது, நம்ம எந்த யோக்கியதையுமே கிடையாது அந்த கட்டளை வந்து மீறத்துக்கு. அப்படின்னா இறைவன் வந்து ஒன்று கட்டளை போட்டுட்டா நம்ம அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
உலகத்தில் எந்த உணவும் இல்லை, மறுவழிகளை தான் இருக்குன்னா நீங்கள் அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அது கடவுளுடைய அந்த இது. அது மாதிரி நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே. அவரோட இதுக்கு எது முதல் பயிற்சி? வள்ளல் பெருமான் கருணை தான். அவருடைய வழிபாடே முதல்ல கருணை. பிற உயிர்கள் பால் அவர் காட்டிய கருணை தான் அது சாதனம். சாதனம்னா தட் இஸ் அ பிராக்டிஸ் சொல்றது. முதல் பயிற்சியே சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். எதை எடுத்துக்கொண்டார்? அதுதான் அட்ரஸ். கடவுளை நீங்கள் எப்படி ஒரு குழந்தை பிறந்தனே நம்ம என்ன வைப்போம்? குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர். அதுபோல் கடவுள் தனக்கு உள்ள ஐடென்டிஃபிகேஷனுக்கு என்ன மந்திரமாக கொடுத்துருக்கிறாருன்னா அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. அதே தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அப்படின்னா இந்த ஹையஸ்ட் மர்சி தான் பூரண இன்பம். ஸோ அந்த நிலையை அடைஞ்சானாக்க அந்த ஆன்மா பூரண இன்பத்தை அடையும். அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவேயாம். அப்போ 10வது அறிவையும் கடந்து இருக்கின்ற பேர் அறிவு. பெரும் தயவு, ஒப்பற்ற, அதோட ஒப்பிட முடியாத பெரும் தயவு, பெரும் கருணைன்னு சொல்றாரு. த மோஸ்ட் ஹையஸ்ட் மர்சிஃபுல் காட். இஃது வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால், இந்த பயிற்சி முதிர்ந்தால் முடிவான இன்பம் பெறுவதற்கு தடையில்லை. ஆனால் வருஷம் சொல்லலை எவ்வளோன்னு, அது இண்டிவிஜுவலை பொறுத்தது. ஹவு மச் யூ வாண்ட் டு புட் யூ எஃபர்ட். இது முதிர்ச்சி அடைந்தால் அதுதான் தடை இல்லை அப்படின்னு சொல்றார். இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடை இல்லை. சந்ததமும் வேதமொழி யாதொன்றும் பற்றின் அதுதான் முற்றும். எதை நாம் பற்றுகின்றோமோ அதுவாய் ஆவோம் என்பது வேதம். பகவத்கீதா தானே சொல்லுது. எதை நீ நினைக்கின்றாயோ அதுவாய். நீ கருணையா நினைச்சிட்டு இருந்தா கடைசியில் என்ன ஆயிடுவ? நீ பெருங்கருணையா ஆயிடுவேன்ற. பெருங்கருணையா ஆயிட்டாக்க பெரிய இன்பம் உன்ட்ட வந்துடும், பெரிய அறிவு உன்ட்ட காரியப்பட்டுடும். அப்ப எதை நாம் நினைக்கின்றோமோ அதுவாய் ஆவாய் சொல்றதுக்கு ஒப்ப இதுதான் பிராமணத்தால் உணர்க. வேதம் இதை தான் சொல்லுது. அதை நீ உணர்ந்து கொள்ளுங்க. மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயாக்காரிய சித்தர்கள் மறித்து விட்டார்கள். சுத்த மாயாக்காரிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவம் தெரியாத அனுபவம், கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். அதனால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. அதனால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். அவருடைய காலத்துல என்ன தொடங்கிருச்சு? சன்மார்க்க காலம் தொடங்கிருச்சு. அப்போ சன்மார்க்க காலம் தொடங்கினதுனால கேள்வி மேலெல்லாம் கேள்வி வளர தொடங்கிருச்சு. ஏன் சாமிக்கு இப்படி, ஏன் சாமிக்கு நாளுக்கு, அதுக்கு முன்னெல்லாம் செவனேன்னு என்ன வச்சானோ அதை கும்பிட்டுட்டு இல்லைங்களா? இப்போதான் கேள்வி மேலே கேள்விலாம் வந்துருச்சு. இப்போதான் மற்ற சமயங்களும் கேள்விலாம் கேட்குறாங்க. ஏன் இப்படி, ஏன் அப்படி. இப்போ நம்ம ஜீவகாரன் போயிருக்கோம். அப்போ இன்னொரு இதில் கொலை இருக்குது. அப்போ நம்ம கேட்குறோம், எப்படி இருக்க முடியும்? கடவுள்னா கொலை இருக்கக்கூடாது. அப்போ அந்த முன்ன மாதிரி நம்ம ஆமாஞ்சாமி போடுற காலம் போயிடுச்சு. இப்போ கேள்வி கேட்குற காலம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறார். முன்னெல்லாம் செத்து போனாக்க செத்து போயிட்டா எல்லாம் கம்முன்னு போயிடுவாங்க. இப்போ செத்து போகிறத பற்றி நம்ம யோசிக்கணும். செத்தா எங்கே போகிறோம், எப்படி போகிறோம். விஞ்ஞானிகள் கூட செத்து போயிட்டா எங்கே இருக்கிறாங்கன்னா அவனும் ஆய்வுலாம் பண்ணுறான். ஆவிகள்லாம் இருக்குதா, என்ன ஃபார்மில் இருக்கிறாங்க, அவங்களோட பேச முடியுமா, அது மாதிரி ரிசர்ச்லாம் நிறையா இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வரும். ஆனால் ஞானிகள் தான் செத்து போன கூப்பிட்டே பேச வச்சுருவாங்க. வா கூப்பிடுறது ஒரு உங்கள் அம்மா பார்க்கணுன்றவாங்கன்னு கூப்பிட்ருவாங்க. அதெல்லாம் முன்னே இருந்துச்சு. நால்வர்களோட டைமில் அது செய்திருக்கிறாங்க. பூம்பாவையெல்லாம் அஷ்ல இருந்தவனெல்லாம் உண்டாக்கியிருக்கிறாங்க. அப்போ அது மனிதனுக்கு ஆற்றலுக்கு, அது அருள் ஆற்றலுக்கு சாத்தியம். இதற்கு சாட்சியாக இப்போது சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது. சரி, இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்யணும். அடுத்து சன்மார்க்க கொடியை பற்றி நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம